ஓகே. ஓகே, ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுது தானே? சரி. ஓகே. ஸோ நம்ம இங்க லாஸ்ட் செஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொமெண்டம் என்ட்ரிஸ் அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ மொமெண்டம் என்ட்ரிஸ்ல மொத்தம் 12 சினாரியோஸ் இருக்கு. ஸோ அந்த 12 சினாரியோஸும் பார்த்தீங்கன்னா ஆஹ் உங்களுக்கு எப்படி சொல்றது, டைரக்டா நீங்க ஒரு பை அப்படின்னோடனே பை எடுக்காம ஸோ அந்த சினாரியோஸ் கூட அப்ளை பண்ணி அந்த மொமெண்டம் என்ட்ரிஸ் வந்து எப்படி சொல்ல அப்ரோச் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுல எந்த சினாரியோ வந்திருக்கு, எந்த சினாரியோ அப்ளை ஆயிருக்கு அப்படின்றத நீங்க இந்த ஷீட்டை வச்சு ரெஃபர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க டைரக்டா உங்களுக்கு சரி உங்களுக்கு டைரக்டா பாத்தீங்கன்னா சரி மியூட் போட்டுக்கோங்க மற்றவங்க, ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. சார் தமிழ் கிருஷ்ணர் மியூட் மட்டும் போட்டுக்கோங்க. சார் குட் மார்னிங் சார். நீங்களே எல்லாத்துக்கும் மியூட் போட்டுருங்க சார். சரிங்க சார். ஓகே, அதான் பெட்டரா இருக்கும். ஏன்னா ரெக்கார்டிங் ஆகுது இல்லைங்களா? நான் இன்னைக்கு ஓகே. நீங்களே மியூட் போட்டுருங்க, கடைசியா டவுட் கேட்டுக்கலாம். ஓகே சார். ஓகே, அதான் பெட்டரா இருக்கும். சரிங்க சார். ஸோ நம்ம லாஸ்ட் செஷன்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மொமெண்டம் என்ட்ரிஸை வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மொமெண்டம் என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 சினாரியோஸ் வந்து நம்ம ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். சப்போஸ் அந்த எக்ஸல் ஷீட் வந்து எப்படி சொல்றது, ரியல் டைம்ல பார்க்க முடியல அப்படின்றதுக்காக நம்ம டைரக்டா இண்டிகேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல ஷோ ஷீல்டு பிரீஃபிங் ரூம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ அதை டிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் வந்துடும். ஸோ அந்த டேபிள் ரெஃபர் பண்ணி கூட நீங்க டைரக்டா என்ன என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல எந்தெந்த என்ட்ரிஸ் வந்து அவாய்ட் பண்ணணும், தட் மீன்ஸ் அந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது சைட்வேஸா, ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு சைட்வேஸா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த என்ட்ரி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவோம், எடுக்க மாட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த டார்க் ஒரு டார்க் கிரீன் லைன் மேலையும் அதே மாதிரி ரெட் லைன் கீழையும், தட் மீன்ஸ் ரெட் லைன் கீழே ஃபார்ம் ஆகிற சிக்னல், அதே மாதிரி கிரீன் லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆகிற சிக்னல்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம முக்கியத்துவம் தருவோம். அதை தாண்டி இந்த கிரீன் லைன் கூடவே ஒரு சின்னதா ஒரு ப்ளூ லைன் வரும் கீழே. அதே மாதிரி ரெட் லைனுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ப்ளூ லைன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம அதுக்கு நடுவுல ஃபார்ம் ஆகுற சிக்னல், அதே மாதிரி இந்த ரெட் லைனுக்கும் இந்த ப்ளூ லைனுக்கும் நடுவுல ஃபார்ம் ஆகுற சிக்னல், அதே மாதிரி இந்த ப்ளூ லைனுக்கு மேல ஃபார்ம் ஆகுற சிக்னல், அது மாதிரி இந்த ப்ளூ லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆகுற சிக்னல், இந்த 3 கிரைட்டீரியாவும் நம்ம என்ன பண்ணுவோம், அவாய்ட் பண்ணிடுவோம், எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த எது எதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றத நான் முன்னாடி செஷன்ல சொல்லியிருந்தேன். ஸோ அதை நோட்டும் பண்ணி வச்சிங்க. ஸோ அது வந்து நம்ம லைவ்ல வரப்ப நீங்க ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மேக்சிமம் கன்சிடர் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆகுறதையும் டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆகுறத மட்டும்தான் நீங்க கன்சிடர் பண்ணீங்க. மற்ற எதையுமே நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கன்சிடர் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ரிசல்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றது, ஒரு ஷார்ட்டா ஒரு ப்ராஃபிட், தட் மீன்ஸ் 1 or 2 கேண்டில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட் வந்து ரீச் ஆயிடும். நான் 1 or 2 கேண்டில் சொல்றது 1 minute or 3 minutes கேண்டில் கிடையாது, 15 minutes கேண்டில். ஓகேங்களா? நம்ம 15 நிமிஷம் கேண்டில்ல தான் நம்ம இந்த என்ட்ரிக்கு முக்கியத்துவம் தருவோம். இந்த சிக்னல் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அந்த கேண்டிலோட ஓப்பன் பிரைஸ்ல தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அந்த கேண்டிலோட க்ளோஸ்ல கிடையாது. மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் அந்த கேண்டிலோட ஓப்பன் பிரைஸ்ல தான் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி கேண்டிலோட ஓப்பன் பிரைஸ்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்த உடனே ப்ரீவியஸ் கேண்டல்ல எஸ்எம்சி இண்டிகேஷன் இருக்கா, இல்ல கரண்ட் கேண்டல்ல அந்த எஸ்எம்சி இண்டிகேஷன் இருக்கான்ற அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு ரைசிங்கா இருக்கணும் இல்ல ஃபாலிங்கா இருக்கணும். ஸோ இந்த 3 கிரைட்டீரியாவும் மெட்டானா மட்டும்தான் நம்ம வந்து பை எடுக்கணுமா இல்ல செல் எடுக்கணுமா அப்படின்ற டிசிஷனுக்கே நம்ம வருவோம். அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான
டேபிள் தான் இது. ஓகேங்களா? நீங்க டிசிஷன் வந்து பை எடுக்கணுமா இல்ல செல் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு அனாலிசிஸ்க்கு வரதுக்கான ஒரு டேபிள் தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது 1 or 2 days தான் உங்களுக்கு எப்படி சொல்றது ஒரு புதுசா இருக்கும். என்னடா ஒரு புது கான்செப்ட் சொல்றாங்களே அப்படின்னு இருக்கும். பட் நீங்க மல்டிபிள் சார்ட்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இதோட கான்செப்ட் வந்து எப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? நீங்க பார்த்த உடனே இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சினாரியோ டேபிள்லாம் பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் 1 or 2 daysலயே அந்த சினாரியோஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அது அந்த சிக்னல் பார்த்த உடனே அடுத்து நம்ம எஸ்எம்சி பார்க்கணும், அடுத்து ப்ரொஜெக்ஷன் பார்க்கணும். அது மிட் ஆச்சுன்னா அது என்ன கிரைட்டீரியால வருது அப்படின்றத டைரக்டா நம்ம டிசிஷன் வந்து எடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி எடுத்துட்டு நம்ம பண்றப்ப நம்ம டைம் வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சார்ட்லயும் நம்ம அனலைஸ் பண்ண தேவையில்ல. டைரக்டா போயிட்டு நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த மொமெண்டம் வந்து எதுக்காக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அப்சைடு போகுது அப்படின்னா அந்த அப்சைடுக்குள்ளார கண்டிப்பா பையர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? பையர்ஸும் இருப்பாங்க, செல்லர்ஸும் இருப்பாங்க. அப்படி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்கிறப்ப அவங்க எல்லா இப்ப இந்த என்டையர் மூல எப்படி சொல்றது எல்லா இடமும் பாத்தீங்கன்னா அதிகமான மூவ்மெண்ட் இருக்காது. ஓகேங்களா? ஒரு சில குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் மூவ்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த அதிகமான மூவ்மெண்ட் நடக்கிற இடத்துலதான் நீங்க வந்து அந்த இப்ப நான் சொல்ற சினாரியோஸ் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அந்த சினாரியோஸ் அப்ளை பண்றப்ப உங்களால கொஞ்சம் குயிக்கா ப்ராஃபிட் பண்ணிட்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து கேட்கலாம், நான் ஒரு சில என்ட்ரிஸ் வந்து எப்படி சொல்றது சரி ஒரு சில என்ட்ரிஸ் வந்து நான் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சினாரியோ 1 அப்படின்ற ஒரு கிரைட்டீரியா சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? சினாரியோ 1 வேலிட் என்ட்ரி அப்படின்னு ஒரு கிரைட்டீரியால சொல்லியிருப்பேன். ஸோ அந்த சினாரியோ 1 புல்லிஷ்ல இல்ல பியரிஷ்ல வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கொஞ்ச நேரம் வந்து கன்சிடரேஷன் பண்ணலாம். ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி போட்டுட்டு அந்த ட்ரெண்டை வந்து நம்மளால ரைட் பண்ண முடியும். அது எல்லா நாளும் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு ப்ராபிலிட்டி தான். ஓகேங்களா? ஒரு 10 ட்ரேடு தொடர்ந்து சினாரியோ 1 வருது அப்ளை பண்றீங்க அப்படின்னா இதோட வின்னிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும் வென் கம்பேர் டு அதர் சினாரியோஸ். ஓகேங்களா? ஸோ அதனால இதுக்கு வெயிட்டேஜ் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் ஆக்சுவலா கான்செப்ட் வைஸ் மொமெண்டம்னா இதுதான். ஸோ நம்ம இப்ப வந்து நெக்ஸ்ட் ட்ராப்புக்கு போயிடலாம். ஓகேங்களா? ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ இந்த செஷன்ல ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ் எல்லாமே குரூப்ல இருக்கு. சரி யூடியூப்ல நான் வந்து போட்டிருப்பேன். அந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செஷன் 1 செஷன் 2 அப்படின்ட்டு நான் டைட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சார் அந்த லிங்க் யூடியூப் லிங்க் கொஞ்சம் அனுப்ப முடியுமா? நான் அனுப்புறேன் சார். நான் குரூப்ல நான் ஷேர் பண்றேன். ஏன்னா லாஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லவே இல்லை சார் நீங்க. ஓகே ஓகே இல்ல இல்ல ஆக்சுவலா இது வந்து பேட்ச் வைஸ் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இப்ப நான் எடுக்கிறது வந்து செஷன் 5 ஆக்சுவலா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ லாஸ்ட் டைம் கூட பிரபாகர்னு ஒரு எடுத்தாரு இந்த மூமெண்ட் ஆமா. பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன். ம் 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 அவர் ஜென்ரலா ஸ்கிரீன்ல விபி விஎஸ் ஓஎஸ் ஓகே அது ஓகே வரைக்கும் சொன்னார். ஸ்கிரீன்ல இருக்கிறது வரைக்கும் சொல்லிட்டாரு. ம் 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 ஓகே அதான் அந்த சார். லிங்க். நான் அனுப்பி விடுறேன் சார். நான் மெயின் குரூப்ல நான் போட்டு விடுறேன். சரி சார். ஓகே சார். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ட்ராப் என்ட்ரிஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராப்னா என்ன ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ட்ராப்ன்றது ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து சாதாரணமாக ஒரு விஷயம் வந்து எப்படி சொல்றது நம்மளால ஒரு மார்க்கெட்டோட டைரக்ஷன் தட் மீன்ஸ் இப்போ ஒரு சார்ட் நான் பிளைனாக ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் நிஃப்டியே எடுத்துக்கிறேன். நிஃப்டியே எடுத்துட்டு இப்போ நான் இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பிளைன் சார்ட் வைக்கிறேன். பிளெயின் சார்ட் வச்ச உடனே இப்ப நம்மளோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இதோட ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அப் சைடு போதா இல்ல டவுன் சைடு போதா அப்படின்றதா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிசிஷன் எடுக்கிறதா இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? டைரக்டா சும்மா ஒரு 4 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் இல்ல 1 ஹவர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல அதோட ட்ரெண்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி அனலைஸ் பண்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இது வந்து ஒரு ஃபாலிங்ல இருக்கா அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பார்ப்போம். இல்ல பாட்டம்ல மல்டிபிள் டச்சஸ் பண்ணிருக்கு. இங்க மேல சப்போர்ட் இந்த பிரேக் பண்ணி இப்ப மேல போயிருக்கு. திருப்பி இது பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. இப்படி மல்டிபிள் அனலைஸ் வந்து பண்ணிட்டு இருப்போம் சார்ட்ல. அப்படி பண்றப்ப நம்மளுக்கு எக்ஸாக்டா நமக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். ஓகே ஏன் அப்படின்னா நம்ம நினைக்கிறது தான் இன்ஸ்டிடியூஷன் நினைப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% கிடையாது. அவங்க நம்ம எங்கெல்லாம்
பாசிட்டிவா நினைக்கணுமோ அந்த இடத்த நெகட்டிவா மாத்த பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு எனஃப் அமௌண்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஆர்டர்ஸ் கிடைச்சாதான் அவங்களோட ப்ராஃபிட் வந்து சஸ்டைனபிளா இருக்கும். சஸ்டைனபிளானா எப்படி சொல்றது, தொடர்ந்து அவங்களால ஈஸியா வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம எங்கெல்லாம் பாசிட்டிவா ஒரு விஷயத்த நினைக்கிறோமோ அந்த இடத்துல தான் அவங்க நம்மள நெகட்டிவா மாத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப குளோபலா ஒரு லெவல் நம்மளுக்கு தெரியுது. குளோபலா நம்மளால ஒரு லெவல் பேஸ்டு ட்ரேடிங் ஆர் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல தான் மேக்சிமம் நம்மளுக்கு ட்ராப் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? ட்ராப்னா நம்மள நெகட்டிவா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்ப அந்த இடத்துல நம்ம உஷாரா இருக்கணும். தட் மீன் காஷியஸா இருக்கணும். ஓகேங்களா? காஷியஸானா ஒரு ட்ரெண்ட் வந்து நம்மளால ஈஸியா சொல்லிட முடியும். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து இப்ப இந்த சார்ட்டை பாக்குறேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்ப ரொம்ப நாளா அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் இந்த பாட்டம்ல இருந்து மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியும். பட் எந்த பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது அப்படின்ற பாயிண்ட்டை கணிக்கிறது தான் ரொம்ப கடினமான விஷயம். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸ் இல்ல ஒரு பிரைஸ் வால்யூம் இல்ல மற்ற டேட்டா வச்சு நம்மளால அழகா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விடும். பட் மார்க்கெட் வந்து இப்போ அப்சைடு வந்து அப்சைடு வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்சைட் டிராவல் ஆகுற மார்க்கெட். ஸோ இந்த பர்டிகுலர் ஹையர் பாயிண்ட்ல இருந்து கீழே தான் வருமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். பட் என்னன்னா அதுக்கு அடிஷ்னல் எஃபர்ட்ஸ் தேவை. அடிஷ்னல் எஃபர்ட்ஸ்னா நீங்க நிறைய டூல்ஸ் வந்து சார்ட்ல அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். நிறைய கான்செப்ட்ஸ் பார்க்கணும். அதே மாதிரி நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இத்தனை விஷயத்த சார்ந்து நான் இந்த ஒரு பாயிண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இப்போ மேனுவலா நீங்க பண்றீங்கன்னா கண்டிப்பா இத்தனை பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இந்த இடத்துல இருந்தா மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக போகுது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நீங்க மல்டிபிள் விஷயத்த நீங்க இங்க அப்ளை பண்ணா மட்டும்தான் அந்த இடம் வந்து வேலிடான ஒரு இடமா இருக்கும். ஓகேங்களா? பட் நம்ம நம்ம டூல்ல வந்து என்ன பண்றோம்னா அந்த விஷயம் இப்போ மல்டிபிள் டிசிஷன் வந்து இந்த இடத்துல அப்ளை ஆகுது. ஒரு ஹியூமன் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இந்த பாயிண்ட்ல அப்ளை பண்றாரு. அதே மாதிரி சேஞ்ச் இன் ஓஐ அப்ளை பண்றாரு. அதுக்கப்புறம் பிசிஆர் ஒன்னுக்கு மேல இருக்கா அது மாதிரி பாக்குறாரு. அது இல்லாம ஹிஸ்டாரிக்கலா இந்த லெவல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்றத பாக்குறாரு. அதுக்கப்புறம் பிவோட் பாயிண்ட் போட்டு R1க்கு மேல போகுமா இல்ல R2க்கு கீழே வருமா அப்படின்ட்டு அனலைஸ் பண்றாரு. அது இல்லாம ஃபெபனாக்கி போடுறாரு. பொலிங்கர் பேண்டு, ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ இது மாதிரி எக்கச்சக்கமான டூல்ஸை வச்சு இந்த பாயிண்ட்டை டீகோட் பண்றதுக்கு பதிலா இத்தனை டிசிஷன் இங்க இதே ஒரு இடத்துல வந்து ஹிட் ஆகிறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம், டைரக்டா இந்த இடத்த வந்து ஒரு ட்ராப் ஜோன்ஸ் அப்படின்ற நேம்ல வந்து இண்டிகேட் பண்ணிடுறோம். ஸோ அந்த நேம்ல இண்டிகேட் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் நேற்று நான் ஒரு ஓட்டிங் போட்டிருப்பேன். ஒரு 12 பீப்புள்ஸ் கிட்ட ஓட் பண்ணியிருந்தீங்க. பட் என்னன்னா அது ஏன் எனக்கு வந்து அந்த ஓட்டிங்ல நான் ப்ராஃபிட்டை தாண்டி நான் எதை வந்து எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா எமோஷன். தட் மீன்ஸ் அந்த எமோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த கட் டவுன் பண்ண முடியுதா அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அந்த எமோஷன்ன்ற ஒரு விஷயத்த கட் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களால ஒரு ட்ரேடிங் சார்ட்டை வந்து நார்மலா நம்ம டே டு டே லைஃப்ல எப்படி ஒரு விஷயத்த அணுகுறோமோ பதட்டம் இல்லாம இந்த விஷயத்தை இப்போ ஒரு கார் ஓட்டுறோம். ஆரம்பத்துல நம்ம என்ன பண்ணுவோம், கிரவுண்ட்ல ஓட்டி பழகிடுவோம். ஆனா இப்ப என்ஹெச்ல போறப்ப எடுத்த உடனே எல்லாராலும் ஈஸியா ஓட்டிட முடியாது. ஏன்னா என்ஹெச்ல நம்ம நிறைய பார்க்கணும், சைட் மிரர் பார்க்கணும். நம்ம எப்படி சொல்ல ஆக்சிலேட்டர் கரெக்டா ஒர்க் ஆகுதா, அதே மாதிரி பிரேக் கரெக்டா பிடிக்குதா, அது மாதிரி மல்டிபிள் செக்ஸ் பார்த்துட்டு தான் நம்ம என்ஹெச்ல போவோம். ஓகேங்களா? அப்படி போறப்ப ஒரு ஆரம்பம் ஒரு 1 or 2 days தான் நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கும். அப்புறம் 3rd or 4th டேல இருந்து நம்ம ஈஸியா டிரைவ் பண்ணிடுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு எமோஷனல் பிரேக் த்ரூன்னு சொல்றாங்கல்ல, சேம் தான் ட்ரேடிங்க்கும். ஓகேங்களா? அந்த எமோஷனல் பேரியரை கட் டவுன் பண்றதுக்கு தான் நம்ம டூல் வந்து இருக்கு. ஓகேங்களா? இதை நீங்க என்ட்ரியா பாக்குறத விட உங்க எமோஷனை கட் பண்ற ப்ராடக்டா பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால ரொம்ப நாள் வந்து ட்ரேடிங்ல சஸ்டெயின் பண்ண முடியும். மெயினா ஒரே நாள்ல எனக்கு ப்ராஃபிட் வந்துடணும், நான் தொடர்ந்து எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்குது, எனக்கு தொடர்ந்து வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆக மாட்டேது அப்படின்னு நினைக்கிறத விட நீங்க உங்க சார்ட்டை பாக்குற ஆங்கிள் வந்து மாறுது. ஓகேங்களா? நீங்க சார்ட்டை இது வரைக்கும் பார்த்த ஆங்கிளும் இப்ப நீங்க பாக்குற ஒரு கண்ணோட்டமும் மாறுது. ஸோ அந்த விஷயத்த உங்களால புரிஞ்சிக்க முடிஞ்சிடுச்சு அப்படின்னாவே நீங்க இன்னும் ஒரு 5-10 வருஷம் ஆனாலும் உங்க கேபிட்டல் லாஸ் இல்லாம, ஓகேங்களா? இப்போ ஒரு சில மெம்பர்ஸோட கதையெல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்ல இழந்திருப்பாங்க.
அது இல்லாம பெங்களூர்ல இருந்து கால் வந்திருக்கு, மும்பைல இருந்து கால் வந்திருக்கு, குர்கான்ல இருந்து கால் வந்திருக்கு. ஸோ அவங்க இவ்வளவு போட சொன்னாங்க, இவ்வளவு இழந்தேன் இப்படின்ட்டு மல்டிபிள் ஸ்டோரிஸ் இருக்கு. அது இல்லாம ஃபாரெக்ஸ்ல இவ்வளவு அமௌண்ட் இழந்திருக்கேன், கிரிப்டோல இவ்வளவு அமௌண்ட் இழந்திருக்கேன். ஸோ இது மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அப்படி இருக்கப்ப அந்த பேக் ஸ்டோரி எதனால கிரியேட் ஆகுது அப்படின்னா, ட்ரேடிங்ல நம்மளால எமோஷன் இல்லாம பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைனாலதான் மத்தவங்கள நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பட் ஒரு ப்ராடக்ட் வந்து எமோஷனை கட் டவுன் பண்ணி சார்ட்ல ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வருது அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல இப்ப இல்லைனாலும் ஒரு ஃபியூச்சர்லனாச்சும் கண்டிப்பா உங்களால பதட்டம் இல்லாம ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றது தான் இப்ப என்னோட கம்யூனிட்டி மோட்டோவும் சரி, நம்ம ப்ராடக்டோட மோட்டோவும் சரி. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்த நீங்க இங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் டிசிஷன் இல்லாம டைரக்டா உங்களுக்கு புல் ட்ராப் அப்படின்னு காட்டிடுறோம். காட்டினதுனால நம்ம மைண்ட்ல என்ன இருக்கும்னா, நான் ஆல்ரெடி ஒரு பை பொசிஷன் எடுத்திருந்தேன் அப்படின்னா அந்த பொசிஷனை இந்த புல் ட்ராப் வரப்ப நான் என்ன பண்ணுவேன், எக்ஸிட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? தட் மீன்ஸ் ஒரு காஷியஸ் பாயிண்ட். ஸோ அது பண்ணதுனால மார்க்கெட் வந்து சப்போஸ் எனக்கு அதுக்கு அடுத்த ட்ரேட் வந்து கிளாரிட்டியா இருக்கும். சப்போஸ் வேலிட் செல் வருது அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், செல் ஆர்டர் வந்து எடுப்பேன். இல்லைன்னா நான் ஹோல்ட் பண்ணுவேன், வெயிட் பண்ணுவேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பதட்டம் இல்லாம வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயினா வந்து நம்ம ப்ராடக்ட்ல நம்ம அச்சீவ் பண்ண போறது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓகே நம்ம இமோஷன் ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்ட்ரி நான் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2 விதமான ட்ராப்பா பிரிச்சிருக்கோம். ஒன்னு புல் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? புல் ட்ராப் ஒரு நேம்ல வந்து டிஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பியர் ட்ராப் அப்படின்ற நேம்ல வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா? புல் ட்ராப் அப்படின்னா எல்லாரும் புல்லிஷ் அப்படின்னு நினைச்சுக்க வேணாம். ஸோ இந்த இடத்துல புல் ட்ராப் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல யார் வந்து பாதிக்கப்படுறா, அந்த இடத்துல யார் பாதிக்கப்படுறாங்கன்னா புல்லிஷ் பிளேயர் வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த இடத்துல புல்லிஷ் பிளேயர் ட்ராப் ஆகுறாங்க. ஏன் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு வந்து டிராவல் ஆகுது. ஓகேங்களா? டிராவல் ஆகிட்டே போகுது. ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் 2 விதமான அப்ரோச் இருக்கும். ஒரு சிலவங்க இதுக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டுட்டு மேல பை ஆர்டர் வைப்பாங்க. இன்னும் ஒரு சில பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து இன்னும் டிராவல் ஆகி கீழே வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மேல ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வச்சுட்டு கீழே வந்து செல் ஆர்டர் போடுவாங்க. ஓகேங்களா? மேல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கீழே வந்து செல் ஆர்டர் போடுவாங்க. இப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு இப்ப ஆர்டர் கலெக்ட் பண்றவங்களுக்கு எந்த பாயிண்ட் தேவைன்னா, இந்த பாயிண்ட்டும் இந்த 2 பாயிண்ட்டும் தான் தேவை. ஓகேங்களா? சப்போஸ் மார்க்கெட் வந்து அதிகமான ஆர்டர்ஸ் வந்து கீழே வச்சிருக்காங்க, தட் மீன்ஸ் மேல போகும் அப்படின்ட்டு கீழே வச்சிருக்காங்கன்னா அவங்க இந்த இடத்த ட்ராப் பண்ண பார்ப்பாங்க. ஓகேங்களா? இப்ப ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பாசிட்டிவா நினைக்கிறாங்கன்னா அந்த பாசிட்டிவான விஷயத்த நெகட்டிவா கன்வெர்ட் பண்ண பார்ப்பாங்க. அப்படி நெகட்டிவா கன்வெர்ட் பண்றாங்கன்னா அந்த பாயிண்ட்ல தான் நம்மளோட அதிகமான எஸ்எல் வந்து ஹிட் ஆகுறது. ஓகேங்களா? அதிகமான ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுறதுக்கான பாயிண்ட் வந்து இந்த ஏரியா தான். ஓகேங்களா? இந்த ஏரியால நம்ம ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டை ஒரு டவுன் சைட் டைரக்ஷன்ல வந்து கொண்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? டவுன் சைட் டைரக்ஷன்ல கொண்டு வந்துருவாங்க. ஸோ அப்படி கொண்டு வரப்ப நம்ம வந்து எப்படி இண்டிகேட் பண்றோம் அப்படின்னா, ஒரு கேண்டில் மேல தட் மீன்ஸ் ஒரு கேண்டில்ல பாத்தீங்கன்னா நிறைய ரிஜெக்ஷன் இருக்கும். அந்த கேண்டிலோட புல் ட்ராப்போட கேண்டில்ல பாத்தீங்கன்னாவே தெரியும். நீங்க எந்த ஒரு புல் ட்ராப் கேண்டில் எடுத்தாலும் மேக்சிமம் ஒரு சில கேண்டில்ல ரிஜெக்ஷன் இருக்காது. ஒரு சில கேண்டில்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஆஃப் த ஆர்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? கலெக்ட் பண்ணி ரிஜெக்ஷன் கேண்டிலா இருக்கும். அதுக்கு மேல புல் ட்ராப் அப்படின்ற நேம்ல வந்து நம்ம இண்டிகேட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? இண்டிகேட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ரெட் கலர் ஜோன்ல வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன் ரெட் கலர் ஜோன்னா அந்த இடத்துல யார் வின் பண்றா, யார் வந்து அச்சீவ் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் அந்த இடத்துல வின் பண்றாங்க. ஸோ அதனால செல்லர்ஸோட டெஃபினிஷன் எப்படி எந்த கலர்ல நம்ம டினோட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல. அதனால இந்த ஜோனை வந்து நம்ம என்ன பண்றோம், ரெட் கலர் ஜோனா நம்ம இண்டிகேட் பண்றோம். இந்த புல் ட்ராப் கேண்டில் ஃபார்ம் ஆனதுமே உங்களுக்கு ரெட் கலர் ஜோன் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? இது எப்ப ஃபார்ம் ஆகும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த என்டையர் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து டவுட் கேட்கறாங்க. என்னன்னா நான் லைவ்ல சார்ட்ல பாக்குறப்போ ஒரு சில இடத்துல புல் ட்ராப் வருது, வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறைஞ்சிடுது அப்படின்னு கேக்குறாங்க. அது ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு இடத்துல ட்ராக் பண்ணும். ஓகேங்களா? ஒரு ஒரு
ஒரு பெயின் ஜோன்லயும் அதை ட்ராக் பண்ணும். அந்த இடத்துல அதிகமான வெயிட்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல புல் ட்ராப் அப்படின்னு போய் உட்காரும். சப்போஸ் அந்த இடத்துல வெயிட்டேஜ் இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஜோனை எப்படி சொல்ல ஸ்விட்ச் பண்ணி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால நீங்க சார்ட்டை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட என்ட்ரி நீங்க எப்ப எடுப்பீங்க அப்படின்னா, நான் இங்க டேஷ்போர்டு ஒன்று டிசைன் பண்ணியிருந்தேன், எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டேஷ்போர்ட்ல உங்களுக்கு வேலிட் பை, வேலிட் செல் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்தா மட்டும்தான் நீங்க வந்து சார்ட்ல போய் பார்க்க போறீங்க. நீங்க அதனால எல்லா சார்ட்டையும் அனலைஸ் பண்ணணும், தட் மீன்ஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. ஸோ ஒன்ஸ் அந்த புல் ட்ராப் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு அந்த வேலிட் செல் கன்ஃபர்மேஷன் வந்தாதான் நீங்க என்ட்ரி எடுக்க போறீங்க. ஸோ அதனால அந்த கன்ஃபர்மேஷன் டைரக்டா இங்க ஹிட் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு எப்படி சொல்ற ஆர்டர் வந்து நீங்க எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்க அந்த புல் ட்ராப் ஃபார்ம் ஆச்சா ஃபார்ம் ஆகலையா அப்படின்னு நீங்க மானிட்டர் பண்ண தேவையில்லை. ஸோ இங்க புல் ட்ராப் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் காட்டினதுக்கு அப்புறம் ரெட் ஜோன் ஃபார்ம் ஆயிடும். இந்த ரெட் ஜோன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா என்னென்ன விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னா, ஒரு ரெட் ஜோன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த ரெட் ஜோன்குள்ள பாத்தீங்கன்னா அதிகமான செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த இடத்துல தான் நீங்க எப்படி 100% சொல்றீங்க இன்ஸ்டிடியூஷன் வராங்க, தட் மீன்ஸ் எஃப்ஐஐ டிஐ வந்து டேட்டா எப்படி ட்ரேடிங் கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது எப்படின்னா ஒரு ரிவர்சல் பாயிண்ட்ல தான் அதிகமான ஆர்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு இன்சைட் த ட்ரெண்டுக்குள்ளார இல்லாம ஒரு பாட்டம்லையும் ஒரு டாப்லையும், தட் மீன்ஸ் பாட்டம் ஆர் டாப் இஸ் நத்திங் பட் ஒரு ரிவர்சல் பாயிண்ட். ஓகேங்களா? அந்த ரிவர்சல் பாயிண்ட்ல தான் அதிகமான ஆர்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எல்லா ட்ராப்லயுமே நீங்க நோட்டீஸ் பண்ணலாம், அதிகமான ஆர்டர்ஸ் வந்து அந்த இடத்துல விழுறதுனால அங்க நம்மள மாதிரி ரிட்டைல் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பா என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல யார் அதிகமா என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னா, பெரிய பெரிய அமௌண்ட்ஸ் வச்சிருக்கிற எஃப்ஐஐ டிஐஐ பேங்கிங் செக்டார்ஸ், அது இல்லாம HNI. ஸோ இது மாதிரி மல்டிபிள் அமௌண்ட்ஸ் வச்சிருக்கிற ஒரு பெரிய பிக் ஷாட்ஸ் தான் அந்த இடத்துல வந்து என்டர் ஆவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் ஹியூஜ் மூவை கிரியேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி யார்கிட்ட இருக்குன்னா இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருக்கு. ஸோ அதனாலதான் அந்த டேர்மை நான் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு மென்ஷன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ டைரக்டா இந்த இடத்துல நான் எஃப்ஐஐ இவர் தான் வந்திருக்காரு, டிஐ தான் வந்திருக்காரு அப்படின்னு நான் மீன் பண்ணல. நான் அதிகமான ஆர்டர்ஸை மீன் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து இன்ஸ்டிடியூஷன் ஜோன் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரெட் ஜோன் அப்படின்ற ஒரு ரெட் கலர் பாக்ஸ் வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்ப இந்த ஜோனோட லோயஸ்ட் பாயிண்ட், ஓகேங்களா, இதுதான் லோயஸ்ட் பாயிண்ட், இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டை தாண்டி ஒரு கேண்டில் வந்து வெளியே க்ளோஸ் வைக்குதோ அப்ப உங்களுக்கு விஎஸ் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து வரும். ஓகேங்களா? அப்போ வந்து விஎஸ் தான் வேலிட் செல் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து வரும். ஸோ அந்த வேலிட் செல் இண்டிகேஷன் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இண்டிகேஷன் இந்த வேலிட் செல் இண்டிகேஷன் எப்ப ஜென்ரேட் ஆகும்னா இந்த கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்ட்ல தான் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? இந்த கேண்டில் வந்து முடியறப்பதான் ஜென்ரேட் ஆகும். ஓகே, இந்த வேலிட் செல் வந்துச்சு, அப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அடுத்த கேண்டில்ல வந்து செல் ஆர்டர் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வேலிட் செல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா 10.15 வந்திருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கொட்டாக் பேங்க்குக்கு 10.15 வந்திருக்கு. ஸோ இப்போ நான் கொட்டாக் பேங்க்ல 10.15 வேலிட் செல் வந்துச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் நீங்க டைரக்டா சார்ட்ல போயிட்டு ஒரு ஆர்டர் வந்து எடுத்துக்கலாம், செல் ஆர்டர் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க மெயினா இங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, வேலிட் செல் வந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்க அடுத்த கேண்டல்ல வந்து செல் ஆர்டர்ஸ் வந்து போடுவீங்க. ஓகேங்களா? ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட் ஜோன் ஃபார்ம் ஆகி அடுத்த கேண்டில்லே, தட் மீன்ஸ் நெக்ஸ்ட் கேண்டில்லே பாத்தீங்கன்னா வேலிட் செல் அப்படின்ற இண்டிகேஷன் வரும். ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஜோன்குள்ளாரே, இந்த ரெட் ஜோன்குள்ளே பாத்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆகும். தட் மீன்ஸ் ஏன் கன்சாலிடேட் ஆகுதுன்னா அவங்களுக்கு எனாஃப் செல்லிங் ப்ரெஷர் வந்து பிகினிங்ல கிடைக்கல. அப்படி இருக்கப்ப இந்த ஜோன்குள்ளே கன்சாலிடேட் ஆயிட்டு 1 hour கழிச்சு கூட வரலாம், 1 hour கழிச்சு வரலாம், இல்ல 1/2 hour கழிச்சும் வரலாம். பட் அந்த 1/2 hour 1 hour டியூரேஷன் நீங்க ஸ்கிரீன்ல வாட்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் அந்த இண்டிகேஷன் உங்களுக்கு டைரக்டா அந்த டேஷ்போர்ட்லயோ இல்ல ஆப்லயோ வந்தா மட்டும் அந்த டைம்ல வந்து நீங்க போய் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வேலிட் செல் வந்துருச்சு, நான் அடுத்த ஆர்டர் வந்து எப்போ எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கேண்டில்ல நீங்க வந்து செல் ஆர்டர் வந்து எடுத்துடணும். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் டேபிள் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த டேபிள்ல வந்து ஸ்டாப் லாஸ்,
அண்ட் டார்கெட் 1 டார்கெட் 2 அப்படின்னு எல்லாமே மென்ஷன் ஆயிடும். 1:1 1:2 ரெண்டுமே மென்ஷன் ஆயிடும். மென்ஷன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து நத்திங் பட் இந்த புல் ட்ராப்போட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் அதோட எஸ்எல். ஓகேங்களா? ஒரு புல் ட்ராப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் எஸ்எல். நீங்க என்ட்ரி எடுக்கிறது இந்த பாயிண்ட்ல வந்து என்ட்ரி எடுத்திருப்பீங்க. உங்களோட எஸ்எல் வந்து மேல இருக்கிற பாயிண்ட் தான் எஸ்எல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் 1ன்றது கீழே, டார்கெட் 1 கீழே நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். டார்கெட் 2ன்றதையும் கீழே வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். 1:1 1:2 வந்து மென்ஷன் பண்ணிருப்போம். ஸோ இது வந்து வேலிட் செல்லுக்கான ஒரு சினாரியோ. ஓகேங்களா? ஸோ இப்போ வேலிட் செல் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்னோட டார்கெட் வந்து நான் பார்க்குறேன். 1 வச்சிருக்கேன், 2 வச்சிருக்கேன். ஸோ இந்த 1 and 2 வந்து எனக்கு ஹிட் ஆகலை. தட் மீன்ஸ் என்னோட எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன் வரைக்கும் போகாம மார்க்கெட் வந்து சப்போஸ் இந்த திருப்பி இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கு உள்ளார வருது. தட் மீன்ஸ் இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கு உள்ளார திருப்பி உள்ள வந்து நம்மளுக்கு க்ளோஸ் வைக்குது. ஒரு கேண்டில் வந்து உள்ள க்ளோஸ் வைக்குது அப்படின்னா உங்களுக்கு விஎஸ் கொடுத்துருக்கும். கொடுத்துட்டு அடுத்த கேண்டில் தட் மீன்ஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு மார்க்கெட் என்ன ஆகு ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு ஆர்பி தட் மீன்ஸ் ஒரு கேண்டில் வந்து உள்ள க்ளோஸ் வச்சுட்டு தட் மீன்ஸ் என்னன்னா மார்க்கெட் வந்து அகெயின் பை ட்ரெண்டே கண்டினியூ ஆகுது அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து அகெயின் பை சைடே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்ஸ் பை அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ரிவர்ஸ் பை அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து தரும். ஸோ அந்த இண்டிகேஷன் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்ல இப்ப வேலிட் செல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டார்கெட் வந்து ரீச் ஆகலை. தட் மீன்ஸ் 1:1 மேபி ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா ரீச் ஆயிடும். அந்த டார்கெட் 1 டார்கெட் 2 ரீச் ஆயிடும். ரீச் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணும் மார்க்கெட்டு உள்ள வரத்துக்கு பார்க்கும். தட் மீன்ஸ் இந்த ஜோனுக்குள்ள ரெட் ஜோனுக்குள்ள திருப்பி புல் பேக் ஆகிறதுக்கு பார்க்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் வைஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு மூணு விதமான சினாரியோஸ் தான் நடக்கும். ஒன்னு இப்போ இங்க புல்ட்ரா ஃபார்ம் ஆச்சு. ஒன்ஸ் வேலிட் செல் வந்து கொடுத்துருச்சு. கொடுத்த உடனே மார்க்கெட் என்ன ஆகும் சேம் டைரக்ஷன்ல ஃபால் ஆயிட்டே போகும். இது மாதிரி சினாரியோஸ் நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. சார்ட்ல வந்து நான் நிறைய ஸ்கிரீன்ஷாட்டும் போட்டிருக்கேன். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இது வந்து வேலிட் செல் நார்மலா நடக்கிறது. செகண்ட் சினாரியோ எப்படி நடக்கும்னா வேலிட் செல் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட டார்கெட் 1 டார்கெட் 2 போட்டிருப்போம். அது ரீச் ஆகாம மறுபடியும் என்ன பண்ணுன்னா திருப்பி இந்த ஜோனுக்குள்ள வரும். ஜோனுக்குள்ள வந்து ரிவர்ஸ் பை அப்படின்னு கொடுக்கும். ஓகேங்களா? ரிவர்ஸ் பை கொடுத்துட்டு என்ன பண்ணும்னா நம்ம என்ன நினைப்போம் ரிவர்ஸ் பை கொடுத்தோடனே என்ன பண்ணுவோம் அடுத்த கேண்டல நான் பை ஆர்டர் எடுத்துடணுமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அப்படி இல்லாம என்ன பண்ணும்னா ரிவர்ஸ் பை கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணும் திருப்பி ஃபால் டவுன் சைட் டைரக்ஷன்ல கொண்டு வந்துடும். என்னன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு ஈவன் தோ வேலிட் செல் வந்துமே அவங்களுக்கு இன்னும் ஆர்டர்ஸ் வந்து தேவைப்படுது கீழே இறக்கிறதுக்கு. ஸோ அதனால மறுபடியும் என்ன பண்ணுவாங்க இந்த ரெட் ஜோனுக்குள்ள வந்துட்டு மறுபடியும் ஆர்பி அப்படின்னு கொடுத்துட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க கீழே வந்து டவுன் சைடு வந்து இறக்கிடுவாங்க. ஸோ இதுக்கு தான் நான் என்ன சொல்லியிருப்பேன் இப்போ ரீசெண்டா ஒரு டாக்குமெண்ட்ல சொல்லியிருப்பேன். இந்த கேண்டிலோட இந்த ட்ராப்போட ரேஞ்சை வந்து பாருங்க. இதோட ரேஞ்ச் வந்து சின்னதா இருந்துச்சு. தட் மீன்ஸ் ஒரு 10 நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு 10 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஈவன் தோ ஆர்பி வந்தாலும் அதை கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் சின்னதா இருக்குன்னா ஒரு சில டைம் மறுபடியும் இந்த இடத்துக்குள்ள வந்து ஆர்டரை வந்து கலெக்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆர்டரை கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை மறுபடியும் டவுன் சைடு வந்து கொண்டு போயிடுவாங்க. சப்போஸ் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு 20 பாயிண்ட் இல்ல 30 பாயிண்ட் பெருசா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஆர்பி வருது அப்படின்னா அந்த இடத்துல ஆர்பியை வந்து கன்சிடர் பண்ணுங்க. அந்த இடத்துல ஆர்பியை கன்சிடர் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்னா இப்ப நான் வேல்யூ செல் எடுத்திருந்தேன் அப்படின்னா ஆர்பி வரப்ப என்ன பண்ணுவேன் க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு பை ட்ரேட் வந்து எடுப்பேன். அப்ப பை ட்ரேட் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா மார்க்கெட் அப்சைடு வந்து டிராவல் ஆயிடும். அப்ப மொத்தம் 3 சினாரியோ தான். ஒன்னு வேல்யூ செல் வந்தா டவுன்ல போகணும். நெக்ஸ்ட் ரிவர்ஸ் பை வருது. வந்த உடனே நீங்க என்ன பாக்குறீங்க இந்த ரேஞ்சோட கண்டிஷன் பாக்குறீங்க. இது சின்னதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு செல் சைடே அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்ல. சப்போஸ் இந்த ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமான வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஆர்பிக்கு வந்து முக்கியத்துவம் தரலாம். செல் என்ட்ரி நீங்க எடுத்த வேல்யூஸ்ல க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க ஆர்பி ரிவர்ஸ் பை டைரக்ஷன்ல போகலாம். ஓகேங்களா? ரிவர்ஸ் பை டைரக்ஷன்ல போறப்ப மார்க்கெட் என்ன ஆகும் திருப்பி அப்சைடு வந்து போகும். அப்ப அப்சைட் போகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண லாஸை வந்து நம்ம அடுத்த ட்ரேட்ல இந்த ரிவர்ஸ் பை ட்ரேட்ல வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுவோம். இந்த ரிவர்ஸ் பை எதுக்கு உங்களுக்கு இண்டிகேட் ஆகுது அப்படின்னா
உங்களோட செகண்ட் ஆர்டர் டிசிஷன் சொல்லுவாங்க. ஒரு ட்ரேடு வந்து நெகட்டிவா போகுது அப்படின்னா அதை வந்து பாசிட்டிவா மாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி சொல்ல ஒரு இண்டிகேஷன் வந்து காட்டணும். ஓகே, இப்போ எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் வேற ஒரு டைரக்ஷன்ல போகுது, அதனாலதான் எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்த நம்ம ரிவர்ஸ் பைன்னு இண்டிகேட் பண்ணி காட்டுறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்த ட்ரேடோட லாஸை கட் பண்ணிட்டு செகண்ட் ட்ரேட்ல நம்ம ஒரு பொசிஷன் எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண லாஸ் என்ன பண்ணுவோம், நம்ம பியூராவே கட் டவுன் பண்ணிடுவோம். ஓகேங்களா, தட் மீன்ஸ் பியூராவே எலிமினேட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ ரிவர்ஸ் பை கான சினாரியோஸ் வந்து இதுதான். ஓகேங்களா, ஸோ வேலிட் செல் வருது, ஒரு ரிவர்ஸ் பை கொடுக்குது. ரிவர்ஸ் பை கொடுத்த உடனே நம்ம ரேஞ்சை பார்க்குறோம். ரேஞ்சு சின்னதா இருந்துச்சு அப்படின்னா செல் சைடே ஹோல்ட் பண்றோம். ரேஞ்சு பெருசா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிவர்ஸ் பைக்கு முக்கியத்துவம் தரோம். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இந்த ரேஞ்ச் நான் எப்படி பார்க்கணுன்றதுக்கான டாக்குமெண்டேஷன் ஆல்ரெடி குரூப்ல போட்டிருப்பேன். ஸோ அந்த டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு இண்டெக்ஸ் கமாடிட்டி ஸ்டாக்ஸுக்கு எவ்வளோ ரேஞ்சை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும், எந்த ஆர்பிஐ கன்சிடர் பண்ணணும், எந்த ஆர்பிஐ கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றத டாக்குமெண்ட்ல வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த செஷன் முடியிறப்ப இன்னொரு அப்டேட் சொல்றேன், அது இன்னும் சர்ப்ரைஸா இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் உங்களோட டைம் வந்து சேவ் பண்ணும். ஸோ அதை நான் இப்பயே ரிவீல் பண்ணல, இந்த செஷன் முடியிறப்ப சொல்றேன். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ணி தரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வேலிட் செல் ஆர்பி இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சேம் இதே புல் ட்ராப் தான். ஓகே, இதே புல் ட்ராப் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. எனக்கு ஒரு ரெட் கலர் ஜோன் வந்து ஃபார்ம் ஆச்சு. மார்க்கெட் வந்து எப்பயுமே புல் ட்ராப் பொறுத்த வரைக்கும் இந்த டார்க் கிரீன் லைனுக்கு மேலே வந்து ஃபார்ம் ஆயிடும். தட் மீன்ஸ் முன்கூட்டியே நம்ம இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ புல் ட்ராப் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த புல் ட்ராப் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஆப்போசிட் பை அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வருது. ஓகேங்களா, தட் மீன்ஸ் இந்த இடத்துல ஓபி அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வருது. அந்த ஓபி எதுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு தட் மீன்ஸ் இந்த புல் ட்ராப் கொடுத்து டவுன் சைடு வந்து பிரேக் பண்ணல, தட் மீன்ஸ் டவுன் சைடு வந்து பிரேக் ஆகல அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்லேயே டிராவல் ஆகுது. தட் மீன்ஸ் அந்த ட்ராப் வந்துமே அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஆர்டர் வந்து எடுக்காம போல. தட் மீன்ஸ் அந்த இடத்துல நம்ம பொசிஷன் வந்து கிரியேட் பண்ணாம இருக்கல. அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா ஈவன் தோ மார்க்கெட் எனக்கு நெகட்டிவா போனாலும் தட் மீன்ஸ் அந்த ட்ராப் வந்து என் டைரக்ஷன்ல வேலிட் செல் தராம வேற சைடு போனாலும் அந்த இடத்துல நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தரோம். அது பேர் என்னன்னா ஆப்போசிட் பை. அந்த ஆப்போசிட் பை அப்படின்னா எதுக்குன்னா என்னோட ஹையஸ்ட் பாயிண்ட், அந்த ட்ராப் கேண்டலோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை தாண்டி ஒரு கேண்டில் வெளியே க்ளோஸ் வைக்கிறதுனால ஸ்டில் மார்க்கெட் வந்து அப்சைட் டைரக்ஷன்லேயே ட்ரேட் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். அப்படி இருக்கிறப்ப இங்க ஓபி அப்படின்னு கொடுத்துச்சுன்னா அடுத்த கேண்டல்ல நம்ம என்ன பண்ணணும், பை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அடுத்த கேண்டல்ல நான் வந்து பை பண்ணணும். ஸோ இதோட டைரக்டா இங்க பாத்தீங்கன்னா ஓபின்னு கொடுத்துருப்பேன். என்னென்ன சார்ட்டுக்கு ஓபி வந்திருக்கு அப்படின்னா ஓபின்னு ஒன்னே நீங்க உங்க மைண்ட்ல என்ன வரும்னா ஒரு புல் ட்ராப் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த சார்ட் ஓபன் பண்றேன், கிராஸ்லீம் ஓபன் பண்றேன், ஒரு புல் ட்ராப் வந்திருக்கு. பட் அங்க என்ன செல்லிங் ப்ரெஷர் இல்லாததுனால என்ன ஆயிருக்குன்னா அந்த புல் ட்ராப் வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட் சாரி ஓகே மார்க்கெட் வந்து அப்சைட் டைரக்ஷன்லேயே வந்து டிராவல் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் நம்மளுக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓபி ஆப்போசிட் பை அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல கிராஸ்லீம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபி கொடுத்துருக்கு. ஏன் ஓபி கொடுத்துருக்குன்னா ப்ரீவியஸா ஃபார்ம் ஆன புல் ட்ராப்போட ஹையஸ்ட் பாயிண்ட்டை பிரேக் ஆனதுனால நம்மளுக்கு இந்த கேண்டல்ல ஓபி ஆப்போசிட் பை அப்படின்னு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த கேண்டல் நம்ம என்ன பண்ணிருப்போம், பை பண்ணிருப்போம். ஓகேங்களா, அடுத்த கேண்டல் நம்ம வந்து பை பண்ணிருப்போம். பட் அதே கேண்டல்ல நம்மளுக்கு புல் ட்ராப் கொடுத்ததுனால மேபி நம்ம காஸ்ட் டு காஸ்ட் ஆர் ஒரு மினிமல் லாஸ்ல வந்து நம்ம எக்ஸிட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி சினாரியோவும் வரும். ஓகேங்களா, ஒரு ஆப்போசிட் பை வந்துட்டு ஒரு 1 or 2 கேண்டில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல் ட்ராப் வரும். தட் மீன்ஸ் என்னன்னா அகெயின் அது மேல போக போக
ட்ராப்பை வந்து இண்டிகேட் பண்ணுது. இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு மேல டிராவல் ஆகாது, இந்த பாயிண்ட்டுக்கு மேல டிராவல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை, டவுன் சைடு வர்றதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இங்க இண்டிகேட் பண்ணி காட்டிடுது. பட் ஈவன் தோ மார்க்கெட் அப் சைட்ல இருந்தாலும் நம்ம முன்கூட்டியே அந்த இடத்த வந்து இண்டிகேட் பண்ணி காட்டிடுறோம். ஓகேங்களா, டார்க் கிரீன் லைனுக்கு மேல இருந்தாலும் நம்ம முன்கூட்டியே அந்த இடத்த வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஓகேங்களா, ஸோ அப்ப ஆப்போசிட் பை பொறுத்த வரைக்கும் இன் ஜென்ரல் டேர்ம்ஸ் ஒரு ஓபி வருதுன்னா அடுத்த கேண்டில்ல வந்து நம்ம பை பண்ணுவோம். சப்போஸ் அடுத்த கேண்டில்ல ஒரு புல் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், காஸ்ட் டு காஸ்ட் இல்ல ஒரு மினிமல் லாஸ்ல வந்து நம்ம எக்ஸிட் ஆயிடணும். ஓகேங்களா, ஏன்னா மார்க்கெட்டை மறுபடியும் அகைன் இன்னொரு புல் ட்ராப் கொடுத்து மறுபடியும் என்ன பண்றாங்க, டவுன் சைடு தான் கொண்டு வராங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறப்ப நம்ம இன்னும் பை பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல லாஸ் அதிகமா இருக்கும். அதனால நம்ம அந்த இடத்துல எக்ஸிட் ஆகுறது நல்லது. ஓகேங்களா, ஸோ ஆப்போசிட் பை பொறுத்த வரைக்கும் இதுதான் கான்செப்ட். சேம் இதே இதுல ஆப்போசிட் பை வந்துட்டு நம்ம மார்க்கெட் வந்து திருப்பி இந்த ஜோனுக்குள்ள வருது. தட் மீன்ஸ் இந்த ஜோன் மறுபடியும் இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழே தாண்டி ஒரு க்ளோஸ் வைக்குது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஆர்எஸ் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரிவர்சல்னு அர்த்தம். மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன், தட் மீன்ஸ் அப் சைடு வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு, பட் போகாம மறுபடியும் என்ன பண்ணுது, அகைன் டவுன்ல வருது. ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன வரும் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் செல் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து வரும், ஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ரிவர்ஸ் செல்னு சொல்லுவோம். அப்ப என்னன்னா இந்த ரேஞ்சை பாக்குறீங்க, இந்த ரேஞ்ச் சின்னதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஓபிய அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். தட் மீன்ஸ் அப்சைடே ஹோல்ட் பண்ணலாம். சப்போஸ் இந்த ரேஞ்ச் வந்து அதிகமா இருக்குன்ற பட்சத்துல நீங்க இந்த எக்ஸிஸ்டிங் பை பொசிஷன், இந்த ஓபி படி ஒரு பை பொசிஷன் வந்து எடுத்திருப்பீங்க, அந்த பை பொசிஷன் வந்து கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ரிவர்சல் டைரக்ஷன்ல ரிவர்ஸ் செல்லுக்கு அடுத்த கேண்டல்ல ஒரு செல் ஆர்டர் எடுக்கிறீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண இந்த ஓபிக்கான ஒரு லாஸ் இருக்கும், அந்த லாஸ் பெருசா இருக்காது, ஒரு மினிமல் லாஸா இருக்கும். அந்த லாஸை கட் பண்ணிட்டு அடுத்த ட்ரேட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, ப்ராஃபிட்டபிளா மாறிடுவீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம புல் ட்ராப்ல ஒரு என்ட்ரிஸ் வந்துச்சுன்னா எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்றத இங்க பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ இந்த ரிவர்சல் அண்ட் ரிவர்ஸ் பை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வேலிட் பை கூட உங்களுக்கு என்ன சேர்ந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பை அது வந்து கூட சேர்ந்து வரும். சப்போஸ் வேலிட் பை இல்ல வேலிட் செல் கூட உங்களுக்கு எது சேர்ந்து வரும்னா ரிவர்ஸ் பை வந்து சேர்ந்து வரும். ஏன்னா சப்போஸ் வேலிட் செல் வந்து நெகட்டிவா போகுதுன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பை மூலயமா உங்களால ரெக்கவர் பண்ண முடியும். சப்போஸ் ஆப்போசிட் பை கூட எது வந்து கம்பைன் ஆகி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவர்சல் வந்து கம்பைன் ஆகி வரும். சப்போஸ் ஆப்போசிட் பை வந்து உங்களுக்கு நெகட்டிவா போற பட்சத்துல ரிவர்சல் மூலயமா உங்களால அந்த லாஸை வந்து கவர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த ரிவர்ஸ் பை ரிவர்சல் எல்லாமே நம்ம செகண்ட் ஆர்டர் டிசிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு டிசிஷன் நெகட்டிவா போகுது அப்படின்னா உடனே நம்ம வந்து அடுத்த விஷயத்துக்கு சுவிட்ச் பண்ணிடணும். அடுத்த விஷயத்துக்கு சுவிட்ச் பண்ணா மட்டும்தான் நம்ம பெரிய லாஸ்ல இருந்து நம்மளால ப்ரொடக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ புல் ட்ராப் வந்து நான் இப்போ கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ கேட்கலாம். Sir, can you check Kotak Mahindra sir again? As Sure, you said, valid sell came and again it says RB. 1 second. Yep. Yes. ஸோ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப வேலிட் செல் வந்திருக்கு, அடுத்த கேண்டல்ல நம்ம ஆர்டர் எடுத்திருப்போம். அப்படி எடுக்கிறப்ப இந்த ரிவர்ஸ் பை வந்து இப்ப நார்மலா நம்ம எப்ப என்ன சொல்லுவோம்னா ரிவர்ஸ் பை வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பொசிஷன் வந்து கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா, இந்த பர்டிகுலர் பொசிஷன் கட் பண்ணிட்டு அடுத்த கேண்டல்ல ஒரு பை ஆர்டர் வந்து எடுக்கணும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து தட் மீன்ஸ் எனக்கோட எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன்ல போகாம ஆப்போசிட் சைட் போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்ப இந்த இடத்துல நான் பை ஆர்டர் எடுக்கணுமா வேணாமா அப்படின்றத இந்த கேண்டலோட ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சை வச்சு
நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 2.10 கிட்ட இருக்கு. அப்படி 2.10 கிட்ட இருக்கிறப்ப நீங்க அந்த டாக்குமெண்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன் குரூப்ல. ஸோ அதை ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஆர்பி வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். நீங்க எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்லேயே பாத்தீங்கன்னா நீங்க ஹோல்ட் பண்ணலாம். தட் மீன்ஸ் டவுன் சைட் டைரக்ஷன்லேயே ஹோல்ட் பண்ணலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா மேல இங்க இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து உங்க எக்ஸலா வச்சுட்டு. ஸோ என்னன்னா ஈவன் ஆர்பி வந்தாலும் ஒரு சில என்ட்ரிஸ் வந்து நம்ம வேலிட் செல் டைரக்ஷன்ல அப்படியே ஹோல்ட் பண்ணுவோம். அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். சப்போஸ் இந்த ரேஞ்ச் வந்து அந்த டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணதை விட கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஆர்பிக்கு வந்து முக்கியத்துவம் தரலாம். தேங்க்யூ. ஸோ ஓகே, ஸோ இப்போ நான் புல் ட்ராப் சம்பந்தமா ஆக்சுவலா கான்செப்ட் வைஸ் இதுதான். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ லைவ்ல வந்து சினாரியோஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேலிட் செல் வரேன். ஸோ வேலிட் செல்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜென்ரேட் ஆனது 10 o'clock வந்து விப்ரோல கொடுத்துருக்கு. ஓகே, 10 o'clock பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 9:30க்கு நம்மளுக்கு ட்ராப் வந்து இண்டிகேட் ஆயிருக்கு விப்ரோல. ஸோ வேலிட் செல் பார்த்தீங்கன்னா 9:45 கொடுத்துருக்கு. ஸோ அடுத்த கேண்டில் 10 o'clock நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸ்டில் ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருந்திருக்கலாம். ஸோ ஸ்டில் என்னன்னா என்டையர் விப்ரோவோட டைரக்ஷன் வந்து டவுன் சைடு அப்படின்றத நம்ம வந்து 9:30க்கே வந்து இண்டிகேட் பண்ணி காட்டிட்டோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்க மெயின் பார்த்தீங்கன்னா உங்களோட எமோஷன் வந்து கட் டவுன் ஆகுது. ஸோ அது இல்லாமல் நீங்கள் அடிஷ்னல் அனாலிசிஸ் எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ உங்கள் டைம் வந்து சேவ் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் டார்கெட் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு மானிட்டர் பண்ணால் மட்டும் போதும். மற்றபடி எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் அப்படின்றது தட் மீன்ஸ் எமோஷன் டிசிஷன் வந்து அதிகமாக இங்கே தேவைப்படாது உங்களுக்கு. இப்போ வந்து ரேஞ்ச் பார்க்க கூடாது சார். ரேஞ்ச் இப்போ எப்போ ஆர்பி வருதோ அப்போதான் ரேஞ்ச் பார்க்கணும் சார். ஓகே ஓகே. ஸோ இப்போ விப்ரோ பொறுத்த வரைக்கும் டவுன் சைடு வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டாக் பேங்க் பார்த்தாச்சு, ஆக்சிஸ் பேங்க். ஓகே, ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ரெண்டோட பாட்டமும் இது வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு. தட் மீன்ஸ் ரெண்டு ட்ராப் ஜோன்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா பியர் ட்ராப் 9:30க்கு ஒரு பியர் ட்ராப் கொடுத்து ஹியூஜ் பையிங் ப்ரெஷர். ஸோ நம்ம இந்த கேண்டல் வந்து நம்ம நார்மலா ஒரு சின்ன எப்படி சொல்றது ஒரு சாதாரண ஒரு மூவ் நம்ம நினைக்க வேணாம். ஏன்னா இதுல அதிகமான ஆர்டர்ஸ் வந்து உள்ள ஸ்டெப் இன் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இண்டிகேட் பண்ணி பியர் ட்ராப் வேலிட் பைன் கொடுத்துட்டோம். ஸோ அடுத்த கேண்டலில் பை பண்ண போயிருப்போம். போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம புல் ட்ராப் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம மேபி இந்த புல் ட்ராப் ரிலேட்டடாக நம்ம வெயிட் பண்ணுவோம். வேலிட் செல் பார்த்தீங்கன்னா 10:15க்கு கொடுத்துருக்கு. நம்ம ஆர்டர் வைஸ் 10:30க்கு வந்து எடுத்திருப்போம் ஆக்சிஸ் பேங்க்ல. ஸோ இப்போ இந்த கிரீன் ஜோன் ரெட் ஜோன்ன்றது ரொம்ப ரொம்ப காஷியஸான ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ எப்பெல்லாம் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சிஸ் பேங்க் வந்து இந்த கிரீன் ஜோன் கிட்ட வரப்ப ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தட் மீன்ஸ் நிறைய ரிஜெக்ஷன் வைக்கலாம். ரிஜெக்ஷன் வச்சுட்டு அப் சைடு போறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த கிரீன் ஜோன் கிட்ட வர்றப்ப நீங்க கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். நீங்க செல் ஆர்டர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா. சப்போஸ் இந்த கிரீன் ஜோன் ரெட் ஜோன் ரொம்ப வைடா இருக்கு, ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கு அப்படின்னா நீங்க கான்ஃபிடென்ட்டா ஹோல்ட் பண்ணலாம். கொஞ்சம் நெருக்கமா இருக்கு அப்படின்னா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான பிளேயர்ஸும் உள்ள இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப சப்போஸ் அவங்க ஆர்டர்ஸ் இங்கே முடிச்சிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல. சப்போஸ் அவங்க பை ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங் இருக்கு அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துக்குள்ள வர்றப்ப ரிஜெக்ஷன்ஸ் வந்து நீங்க நிறைய பார்ப்பீங்க. நான் நிறைய குரூப்ஸ்ல போட்டிருப்பேன் ஜோன் ரிஜெக்ஷன் அப்படின்ட்டு. எப்பெல்லாம் மார்க்கெட் இந்த கிரீன் ஜோனுக்கு மறுபடியும் வருதோ அப்ப ரிஜெக்ஷன்ஸ் நடக்கும். தட் மீன்ஸ் அந்த இடத்துல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பையிங் ப்ரெஷர் இருக்கும். ரெட் ஜோன் பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் செல்லிங் ப்ரெஷர் வந்து அங்க இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே சார் டவுட். இப்போ ரெட் ஜோனே இல்லாம வேலிட் செல் கொடுத்து ரிவர்ஸ் பை கொடுத்தா சார் ஜோன் இல்லாம புரியல சார். வேலிட் பை கொடுத்து எது சொல்றீங்க? ஆர்பி கொடுத்தா சார்.
ரெட் ஜோன் வேலிட் இல்லாம. பை வேலிட் செல் சொல்றீங்களா? வேலிட் செல்லுக்கு தான் உங்களுக்கு ஆர்பி வரும். அதான் சார் வேலிட் செல் கொடுத்து ஒரு கேண்டில்ல ஒரு தேர்ட் ம். கேண்டில் வந்து பை கொடுக்குது. ஆனா ரெட் அந்த இது இல்ல, ரெட் பார் இல்ல, இல்ல ரெட் ஜோன் இருந்தா ரெட் தான் ஜோன் கொடுக்கும். இல்ல, ரெட் ஜோன் இல்ல ரெட் சார். ஓகே இல்ல சாரி, ரெட் ஜோன் இருந்தா தான் கொடுக்கும்னு சொல்றேன். ஓகே இல்ல ரெட் ஜோன் இல்லாம அந்த கோல்ல இருந்தது, அதனால கேட்டேன் சார். எக்ஸ்ஏயூஸ்ல வந்து வேலிட் செல் கொடுத்து ஆர்பி இருந்தது. ஓகே ஸோ அது ஓகே அது என்னன்னா, இப்ப லாஸ்டா ஏதாச்சும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா பியட்ரா ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து லாஸ்டா ஃபார்ம் ஆனது, ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்டா ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இதோட நெகட்டிவ் ட்ரேட்னு சொல்லுவோம்ல, நெகட்டிவ்னா சப்போஸ் மறுபடியும் இந்த ஜோனுக்குள்ள வருது. ஒன் செகண்ட். இங்க பியட்ரா ஃபார்ம் ஆயிருக்கு, வேலிட் பை கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? ஒன் செகண்ட். ஓகே இங்க பியர் ட்ராப் கொடுத்துருக்கு, வேலிட் பை கொடுத்துருக்கு, எனக்கு புல் ட்ராப் கொடுத்து ஒரு ஃபால் ஆயிருக்கு. இந்த கிரீன் ஜோன் வந்த உடனே என்ன ஆயிருக்கு? ஒரு பையிங் ப்ரெஷர்ல மார்க்கெட் மேல போயிருக்கு. மேல போயிட்டு இப்பதான் கரண்டா ஒரு புல் ட்ராப் கொடுத்து வேலிட் செல் கொடுத்து கீழே வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல சாரி புல் ட்ராப்புக்கு, தட் மீன்ஸ் ஃபார்ம் ஆன புல் ட்ராப்புக்கு இன்னும் ரிவர்ஸ் பை அப்படின்றது டிடெக்ட் ஆகல. சேம் அதே மாதிரி இந்த பியர் ட்ராப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ரிவர்சல் வரும், ஓகேங்களா? ரிவர்சல் அப்படின்றது வரும். ஸோ இந்த ரிவர்சல் வந்து இன்னும் நம்மளுக்கு டிடெக்ட் ஆகல. ஸோ நீங்க பாக்குறது வந்து முன்னாடி ஃபார்ம் ஆன ஒரு ஜோனுக்கு டிடெக்ட் ஆகல அப்படின்னா அந்த இடத்துல ரிவர்ஸ் பை ரிவர்சல் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வரலாம். புரியுதுங்களா? ஓகே சார், புரியுது சார். ஓகே ஸோ இப்போ நம்ம சாரி ஏர்ஸ்டால் பார்க்குறோம். ஏர்ஸ்டால்ல நம்ம பாட்டமும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ கரண்டாக வேலிட் செல் கொடுத்து உங்களுக்கு ஃபாலோ ஆயிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எல்லா இன்ட்டுமே நீங்க இந்த சார்ட்ல வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் அதானி சோல்ல பார்த்தீங்கன்னா இப்போ லைவ்ல உங்களுக்கு ட்ராப் வந்து இங்கே டிடெக்ட் ஆயிருக்கு. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஜோன் கிரீன் ஜோன் பக்கத்துல இருக்கு. பட் ஈவன் தோ வேலிட் செல் கொடுத்து அடுத்த கேண்டில்ல நம்ம செல் ஆர்டர் போயிருப்போம். பட் இது மாதிரி நியர்பை இருக்கிறப்ப மேக்ஸிமம் நம்ம அந்த என்ட்ரி வந்து அவாய்ட் பண்றது நல்லது. ஏன் அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பை ஆர்டர்ஸ் வந்து சார்ந்து இருக்கும். ஈவன் தோ இங்க வேலிட் பை கொடுத்து இந்த ஜோனுக்குள்ள வந்துமே பாருங்க, அகைன் மார்க்கெட் வந்து அப்சைடு தான் கொண்டு போயிருக்காங்க. போயிட்டு இப்போ அகைன் வேலிட் செல் கொடுத்து டவுன் சைடு வந்துட்டு இருக்கு. சப்போஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரிக்டா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அந்த டார்கெட் அந்த என்ட்ரி பாயிண்ட்ஸை டிஃபைன்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். இது மாதிரி இடத்துல சப்போஸ் எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க, பட் எடுக்கிறப்ப கொஞ்சம் அந்த ப்ராப்பரான அந்த ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல வரப்ப நீங்க பையிங் ப்ரெஷர் வந்து பார்ப்பீங்க. ஸோ மார்க்கெட் கீழேயும் போகாம மேலேயும் போகாம இருக்கும், ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது எல்லாமே இப்போ வேலிட் செல் வருது, வேலிட் செல் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் பை வரும். ஸோ இது எல்லாமே ரிவர்ஸ் பை வந்ததுக்கான ஒரு ஸ்டாக்ஸ், ஓகேங்களா? ஸோ ஜிஎல், இந்துஸ்தான் லிவர். ஸோ இப்போ ரிவர்ஸ் பை வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல முன்னாடி ஒரு ஒரு புல் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகே இங்க பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பை வந்திருக்கு. ஏன் ரிவர்ஸ் பை வந்திருக்குன்னா இந்த ரெட் ஜோன்ல மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிஜெக்ஷன் வச்சிருக்கு. எப்பெல்லாம் இந்த ரெட் ஜோனுக்குள்ள வருதோ, ஒன் செகண்ட், எப்பெல்லாம் இந்த ரெட் ஜோனுக்குள்ள மார்க்கெட் வருதோ நீங்களே பார்க்கலாம், மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன். இங்க வரப்ப ரிஜெக்ஷன், திருப்பி இப்ப மார்க்கெட் உள்ள வந்திருக்கு, ரிவர்ஸ் பை கொடுத்துருக்கு, பட் ரிஜெக்ஷன் தான் ஆயிருக்கு, ஓகேங்களா? பட் இந்த டைம்ல நம்ம ரேஞ்சை பார்ப்போம். ரேஞ்சு நம்மளுக்கு மினிமலா இருக்கா? இந்த ஸ்டாக்கோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2000க்கு மேல, அப்ப இந்த 15 இருக்கு. ஸோ அப்ப இது கன்சிடரபிளா இல்லையா அப்படின்றத நீங்க அந்த டாக்குமெண்ட் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சப்போஸ் இது கன்சிடரபிள் இல்லை அப்படின்னா நீங்க எக்ஸிஸ்டிங்கா எடுத்த வேலிட் செல் பொசிஷனை அப்படியே ஹோல்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் ஜோன் இருக்கு. இந்த கிரீன் ஜோன் கிட்ட வரப்ப கொஞ்சம் காஷியஸா இருக்கணும்.
ஸோ நான் இப்போ வெறும் புல் ட்ராப் சம்பந்தமா மட்டும்தான் நான் காட்டுறேன். இன்னும் பியர் ட்ராப் வந்து நான் காட்டல. ஸோ இந்த செஷன்ல நம்ம புல் ட்ராப் மட்டும் பார்க்கலாம். ஸோ அடுத்த செஷன்ல நான் பியர் ட்ராப் சம்பந்தமா டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். ஸோ ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. தட் மீன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா புல் ட்ராப் கொடுத்து நேற்று வேலி செல் கொடுத்து ஒரு ஹியூஜான ஒரு ஃபால், ஒரு பியர் ட்ராப் கொடுத்து இங்க ஓஎஸ் கொடுத்துருக்கு. பட் ஈவன் தோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த ரேஞ்சு சின்னதா, நான் சொன்னேன்ல இந்த ரேஞ்சு சின்னதா இருந்துச்சுன்னா ஈவன் தோ 1 செகண்ட், ஈவன் தோ உங்களுக்கு ரிவர்ஸ் பை நீங்க கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ அப்ப நீங்க எக்ஸிஸ்டிங் பை டைரக்ஷன்லேயே ஹோல்ட் பண்ணலாம். ஆப்போசிட் செல் வந்துச்சுனாலும் நீங்க அதை பத்தி கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ இதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சு சின்னதா இருக்கு. இப்போ அந்த டாக்குமெண்ட் மறுபடியும் குரூப்ல ஷேர் பண்றீங்களா? எந்த டாக்குமெண்ட் எக்ஸாக்டா தெரியல. ஓகே சார், நான் அனுப்புறேன். ஓகே, ஸோ இந்த ஆக்சுவலாக இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஎஸ் சம்பந்தமா வேற என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா ஓபி ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஆர்பி ஆர்எஸ் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அது எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு, எப்படி அது அப்ளை பண்ணுன்றத பாருங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் வெர்ஷன் 11 வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வெர்ஷன் 11ல பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பி ஆர்எஸ் அப்படின்றது உங்களுக்கு விஷுவலாக காட்டாது. ஸோ அதுவே டைரக்டா என்ன பண்ணுன்னா பேக் எண்ட்ல ட்ராக் பண்ணும். ஒரு ஏரியாவில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்ல உங்களுக்கு ஆர்எஸ் ஆர்பி எதுவுமே காட்டாது. ஸோ அதுவே பேக் எண்ட்ல ட்ராக் பண்ணி நீங்க எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத அதுவே டிசைட் பண்ணி சொல்லிடும். ஸோ அதனால உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து சேவ் ஆகும். தட் மீன்ஸ் நீங்க ஒரு ஆர்பிக்கும் ஆர்எஸ்க்கும் அந்த டாக்குமெண்ட் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுவே ட்ராக் பண்ணி ஒரு சில இடத்துல எக்ஸிட் பண்ணலாமா, இல்லை நீங்க அந்த வேலிட் பை பொசிஷனை அப்படியே நீங்க ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ அது நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது 1 or 2 weeks ஸோ ஒரு 1 week கிட்ட ஆகும். பட் உங்களோட மேக்ஸிமம் ஆஃப் த எப்படி சொல்றது டைம் வந்து அது சேவ் பண்ணும். ஸோ ஈவன் தோ நீ ஆர்பி ஆர்எஸ் பற்றி ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். மற்றபடி இது பேக் எண்ட்ல அதுவே ட்ராக் பண்ணி உங்களுக்கு ஹோல்ட் பண்ணலாமா இல்லை எக்ஸிட் பண்ணலாமான்ற மாதிரி இண்டிகேஷன் கொடுக்கும். ஸோ இப்போ டெக் மகேந்திரா பாருங்க வேல்யூ செல் கொடுத்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் அப்கிரேடு. ஸோ இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெக் மகேந்திரா காட்டல. ஏன் காட்டல அப்படின்னா நான் இன்டெகிரேட் பண்ணலை ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் வேணும், பார்க்கணும், மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு பிங்க் பண்ணுங்க. நான் இன்டெகிரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா இந்த சார்ட்ல வந்து இந்த டேஷ்போர்ட் ஆர் மொபைல் ஆப்ல வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு சில நிஃப்டி 50ல இருக்க ஒரு சில ஸ்டாக்ஸ் லிக்விடிட்டியா இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இதுல நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தாண்டி வேற ஏதாச்சும் ஸ்டாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க சொன்னீங்கன்னா அதை வந்து இதுல எனேபிள் பண்ணலாம். ஓகே, ஸோ மெயினாக இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? நார்மலாக ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸை தாண்டி இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? யாராச்சும் ஆன்சர் பண்ணலாம். சார் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் சார். ஆக்சுவலாக நீங்கள் 2 days பேக் கிளாஸ்ல சொன்னீங்க பேக் டெஸ்ட் பண்ண சொல்லி, அந்த ஆப் கூட நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நான் லாஸ்ட் 2 days அது பேக் டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அந்த மொமெண்டம் என்ட்ரியை விட பட் இந்த ட்ராப் பேஸ்ட் ஃபாலோ பண்ணும்போது அந்த ப்ராஃபிட்டோடைய லெவல் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. சூப்பர். ஓகே ஓகே சார், சூப்பர். அதான் மேம், ஆக்சுவலாக இப்போ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ஃபேவரட் ஸ்டாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சார்ட்டில் பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டேஷ்போர்டில் வேணும் அப்படின்னா எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா
நான் வந்து இதுல இன்டெகிரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட்லயே உங்களுக்கு விசிபிளா தெரியும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வாட்ச் லிஸ்ட் இருந்துச்சு, அதை நான் வந்து நான் பார்க்கணும், மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க கொடுத்தீங்கன்னா நான் அதில் எனேபிள் பண்ணிடுவேன். ஸோ சார் இந்த டேஷ்போர்டு எப்படி சார் ஆக்சஸ் பண்றது? ஆப்ஷன் டிகோடர். நான் இதோட யூஆர்எல் வந்து நான் குரூப்ல போட்டிருக்கேன். ஸோ அதுல வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுல வந்து நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணிப்போம், அதில் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட ஆமாம் சார், ஏஐ சேட் பாட்னு ஒன்று இருக்கு. சப்போஸ் இதையும் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ரியல் டைம்ல. ஓகே, கேன் யூ ஷேர் திஸ் லிங்க் ஒன்ஸ் அகைன் சார்? ஷூர் சார். இந்த செஷன் முடிஞ்சது நான் எல்லாமே நான் சரி ப்ளீஸ். தேங்க் யூ சார். குரூப்னா எந்த குரூப்ல XAUSD ஒரு முறை புரியல சார். XAUSD ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. XAUSD ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே சார். கோல்டு 15 minutes. ஓகே, இது வந்து XAUSD பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேற்று நம்மளுக்கு வேலிட் பை கொடுத்துருக்கு 4003ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல் ட்ராப் வந்து மேலே ஃபார்ம் ஆயிட்டு வேலிட் செல் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டம். ஸோ இதோட பாட்டம் பாயிண்ட், அது இல்லாமல் இதோட டாப் மோஸ்ட் பாயிண்ட், அண்ட் தென் அகெயின் ஈவன் தோ இது சைட் வேஸ்ல இருந்தாலும் அதோட பாட்டம் அண்ட் டாப் வந்து ப்ரிசைஸா ஐடென்டிஃபை பண்ணிருக்கு. ஸோ இதோட பாட்டம் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு மல்டிபிள் டைம்ஸ் இந்த ஜோனுக்குள்ள வந்த உடனே அகெயின் பையிங் ப்ரெஷர் தான் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. கிரியேட் ஆயிட்டு என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டில் இது வந்து அப்சைட் போயிருக்கு. பட் இன் பிட்வீன் உங்களுக்கு வேலிட் செல் வந்து காட்டியிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் ரீசெண்ட் அப்டேட்ல இப்படிதான் உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். வேலிட் செல்ல எக்ஸிட் பண்ணிட்டு பை ட்ரேடை வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இண்டிகேஷன் வந்து காட்டும். ஓகேங்களா? சோ அதனால எந்தெந்த வேலிட் செல் வந்து நீங்க ஹோல்ட் காமிங்க சார். அதனால கேக்குறேன். இல்ல அதுதான் ஆக்சுவலா இப்ப நீங்க வச்சிருக்கிற வெர்ஷன்ல அது காட்டும். இப்ப நான் அப்கிரேட் பண்ணிருக்கிறதுல அந்த நீங்க ஆர்பி ஆர்எஸ் வந்து நீங்க மானிட்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுவே அனலைஸ் பண்ணி சொல்லிடும். ஸோ அதுதான் இங்க உங்களுக்கு இண்டிகேஷனை காட்டும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆர்பி வந்துச்சு அப்படின்னா நீங்க பை பண்ணணும். தட் மீன்ஸ் இந்த இடத்துல நீங்க பை பண்ணணும்ன்றத இங்க உங்களுக்கு இண்டிகேஷனா காட்டிட்டேன். எக்ஸிட் வேலிட் செல் டூ பைன்னு கொடுத்துருப்பேன். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆர்பி எடுத்துருக்கணும். ஆனா ரேஞ்ச் எது சார்? இப்ப ரேஞ்ச் எப்படி சார் பாக்குது? அந்த ரேஞ்ச் 6.240 இருக்கு. அந்த ரேஞ்ச் பாக்கணுங்களா எப்படி சார்? இல்ல, ஆர்பி வந்து ஆர்பிக்கு வந்து ரேஞ்ச் தேவையில்ல சார். ஆர்பின்றது உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண லாஸை வந்து ரெக்கவர் பண்றது. ஆர்பி வந்து டைரக்டா ஒரு ட்ரேடு, எப்படி சொல், வேலிட் செல் வேலிட் பை மாதிரி கிடையாது. இப்போ ஆப்போசிட் பை ஆப்போசிட்னா டைரக்டா ஒரு பொசிஷன் எடுப்பீங்களா, அது மாதிரி கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ வேலிட் செல் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஆர்பில நீங்க ரெக்கவர் பண்றதுக்காக நீங்க அதை எடுக்கிறீங்க ஆர்எஸ் ஆர்பில. ஸோ அது என்னன்னா இப்ப மார்க்கெட் வந்து வேற ஒரு டைரக்ஷன்ல போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். புரியுதுங்களா? டைரக்டா ஆர்பி ஆர்எஸ்ல போயிட்டு நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். அது வந்து நம்ம முன்னாடி ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா அந்த ட்ரேட்ல ஃபேஸ் பண்ண லாஸை ஆர்பி ஆர்எஸ்ல கவர் பண்ணும். ஸோ XAUSD பொறுத்த வரைக்கும் நம்ம பேஸ் டைம் ஃப்ரேம் சொல்லுவோம். பேஸ் டைம் ஃப்ரேம் அப்படின்னா 30 மினிட்ஸ். அதோட நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் அப்படின்னா 15 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல பார்க்கணும், அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல பார்க்கறப்ப உங்களுக்கு மேஜரான ஒரு பாட்டம் இண்டிகேட் பண்ணிடுச்சு. அதுக்கெல்லாம் அது இல்லாம வேலிட் பை கொடுத்துருச்சு. மல்டிபிள் டைம்ஸ் இந்த கிரீன் ஜோனுக்குள்ள வர மல்டிபிள் ரெஜெக்ஷன்ஸ் வந்து வச்சுட்டு இப்போ புல் ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஈவன் தோ மார்க்கெட் வந்து இந்த புல் ட்ராப்போட ஹையஸ்ட் பாயிண்ட் பிரேக் பண்ணதுனால ஆப்போசிட் பை கொடுத்து இப்போ மேலே போயிட்டு இருக்கு. அப்போ ஸ்டில் நம்ம இந்த 4016ல எடுத்திருந்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம பை ட்ரெண்ட்ல ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம ஆக்சுவலா மல்டிபிள் அனாலிசிஸ் நம்ம பண்ண தேவையில்ல. பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணணும், இதோட டாப் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த கான்செப்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லா ரிவர்சல் பாயிண்ட்லயுமே நீங்க ஈஸியா ட்ரேட் எடுக்கலாம்.
ஸோ இது ஒரு ஸ்டாக் ஆக்சுவலா ஏ ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க கிளைண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியர் ட்ராப் இண்டிகேட் ஆயிருக்கு இதோட பாட்டம். ஸோ இந்த பாட்டம்ல இருந்து அப்சைட் போயிருக்கு. ஸோ இங்க மேல புல் ட்ராப் இதுக்கு மேல போகாது அப்படின்றத ஒரு இண்டிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் இது ஃபால். அதுக்கப்புறம் இங்க ஒரு பியர் ட்ராப், இங்க ஒரு புல் ட்ராப். ஸோ எல்லா ஸ்விங்கையுமே நம்ம வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். ஸோ நீங்க மல்டிபிள் இந்த ஸ்டாக்ஸ்ல தான் ஒர்க் ஆகும், இதுல ஒர்க் ஆகாது அப்படின்னு கிடையாது. நீங்க எல்லா ஸ்டாக்ஸுமே நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சார் இன்னைக்கு ஃபுல்லா புல் ட்ராப் தான் சார் பார்த்தோம். இப்போ ஆமா வந்து சார். புல் ட்ராப்ல வந்து சார் இன்னைக்கு வேலிடு பை வரும்போது எப்போ ரிவர்ஸ் செல் வருதோ அப்போ வந்து நம்ம ரேஞ்சில் பார்க்கணும். சின்னதா சிறிய இதுதான் பெருசா அதிகமா இருக்கான்னு. ஆமா சார். ஆமா. நாளைக்கு பியர் ட்ராப் எடுப்பீங்களா சார்? ஆமா சார், நாளைக்கு பியர் ட்ராப் எடுப்போம். சரி. ஸோ அது கூட ஆப்போசிட் பையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆப்போசிட் பைனா வேலிட் செல் எனக்கு வரல, மார்க்கெட் வந்து எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்லேயே போகுதுன்னா ஆப்போசிட் பைன்னு வரும். ஆமா சார். வேலிட் செல் வரலன்னா சார் அது கூட ஆப்போசிட் பை பார்க்கணும். ஆப்போசிட் பை பார்க்கணும். கரெக்ட். ஓகே. குரூட் ஆயில் பாத்தீங்களா நேற்று யாருனாச்சு? நேற்று புல் ட்ராப் கொடுத்து ஹியூஜ் ஃபால். அதுக்கப்புறம் இந்த பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணுச்சு. பட் இங்க இன்பிட்வீன் ஒரு ஹியூஜ் ஒரு ஃபால் ஆயிட்டு அதுக்கப்புறம் எப்பெல்லாம் இந்த கிரீன் ஜோன்ல டச் பண்றாங்களோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பையிங் ப்ரெஷர். யாராச்சும் நேற்று பாத்தீங்களா குரூட் ஆயில்? சப்போஸ் எடுத்திருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். இதெல்லாம் ப்ரீவியஸாகவும் சார் நடுவில் அது இந்த அட்டு தண்டர் மாதிரி எல்லாம் வருதுல்ல, அது என்ன சிம்பிள் சார்? சார் இந்த அட்டு தண்டர் எல்லாமே ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸ், ட்ரெண்ட் ப்ரெடிக்டர் இருக்கு. ட்ரெண்ட் ப்ரெடிக்டரோட இண்டிகேஷன். ஸோ இந்த டார்க் கிரீன் லைன் வந்து ரெட்டா மாறுது. அப்படி மாறுச்சுன்னா இங்க இந்த சுழல் மாதிரி ஒரு சிம்பிள் வரும். இந்த ரெட்ல இருந்து கிரீனுக்கு மாறுது அப்படின்னா உங்களுக்கு தண்டர் மாதிரி ஒரு சிம்பிள் வரும். ஸோ அது வந்து ட்ரெண்ட் ப்ரெடிக்டரோட இண்டிகேஷன். ஸோ அந்த இண்டிகேஷன் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஸோ அது ஒரு எப்படி சொல்றது, ட்ரெண்ட் மாறுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ ஏன் ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர் நான் வேணாம் சொல்றதுக்கான ஒரு ரீசனும் இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க இடத்துல பை கொடுக்குது, ஸோ இந்த இடத்துல செல் கொடுக்குது, இங்க பை, இங்க செல்லு, ஸோ இங்க பை. ஸோ மார்க்கெட் ஈவன் தோ கன்சாலிடேஷன்ல இருந்தாலும் அந்த இடத்துல பை அண்ட் செல் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல பியர் ட்ராப்னு இண்டிகேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கிரீன் ஜோன் ஃபுல்லாவே பையிங் ப்ரெஷர் வந்து ஸ்டெப் இன் ஆயிருக்கு. அப்ப நம்மளோட டிசிஷன் என்னவா இருக்கும்? வெறும் பை மட்டும் தான் இருக்கும். அது ஈவன் தோ அது ரெட் கேண்டில் கொடுத்தாலும் சரி, இல்ல டோஜி கேண்டில் கொடுத்தாலும், ஸ்பின்னிங் டாப், ஹேமர், இன்வெர்டட் ஹேமர் எது கொடுத்தாலும் நம்மளோட டிசிஷன் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர். ஆக்சுவலா ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெஷர் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ண, ப்ரெஷர் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் லிக்விடிட்டி கிராபிங் ஏரியா. அந்த லிக்விடிட்டி கிராபிங் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்றதுதான் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். அதுக்கு தான் ஆர்டர் ஃப்ளோ, ஐசிடி கான்செப்ட், அது வால்யூம் ப்ரொஃபைல், மார்க்கெட் ப்ரொஃபைல், ஸோ இது மாதிரி மல்டிபிள் கான்செப்ட் அதுக்கு தான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் அது எதுவுமே வேணாம், டைரக்டா நீங்க சார்ட்ல வந்த உடனே பிளைண்டா உங்களுக்கு இண்டிகேஷனா கொடுத்துடுறோம். ஒரு ஹியூஜ் மூவ் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு மார்க்கெட் ஃபால் ஆக போறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க பெனிஃபிட் தானே உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டே அப்படிங்கன்னா ஒரு ஸ்டேபிள் சஸ்டைனபிள் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு உங்க ட்ரேடிங் ஜேர்னல்ல கண்டிப்பா இருக்கும். இது பாருங்க யூகே மார்க்கெட்ல இப்ப பியர் ட்ராப் வேலிட் பை கொடுத்து இங்க எல்லாமே செல் ரிஜெக்ஷன் ஆயிட்டு இப்ப அப்சைடு வந்து போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ நீங்க ஆக்சுவலா இப்போ இந்தியன் மார்க்கெட் வச்சிருக்கவங்க அதர் கண்ட்ரி விசிபிளா இருக்காது. பட் நான் சொல்றேன், கான்செப்டே சொல்றேன், இது எல்லா மார்க்கெட்டுக்கும் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம்.
சார் இன்னைக்கு வீடியோவும் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவீங்களா? பண்ணுவேன் சார், அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் இந்த டாக்குமெண்ட்லாம் குரூப்ல போடுறேன்னு சொன்னீங்கன்னா அது எந்த குரூப்ல சார் போடுறீங்க? ஆப்ஷன் டீகோடர்னு ஒரு குரூப் இருக்கு, எங்களோடது இம்பவர் குரூப். ஸோ அதில் போடுவேன். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஆப்ஷன் டீகோடர் சார்ட் சிக்னல்னு அந்த குரூப்பா சார்? இல்லை சார், எனக்கு பிங்க் பண்ணுங்க, என் நம்பருக்கு பிங்க் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு வைக்கிறேன் டாக்குமெண்ட்ஸ். உங்கள் நம்பர் சார்? நம்பர் 9344 64 1172. 1172. ம். ஓகே, நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்க, இல்லை அடுத்த செஷன்ல. சார் ரிவர்ஸ் செல் இருக்குல்ல சார், ஆமா ரிவர்ஸ் சார். செல் எடுத்து சொன்னீங்களே சார், அதுல ரிவர்ஸ் செல்ல வந்து ரேஞ்சு சின்னதா இருந்ததுன்னா ஆப்போசிட் பை வந்து ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ ரேஞ்சு வந்து அதிகமா இருந்ததுன்னா கட் பண்ணிட்டு வெளியில வந்துடலாம். கரெக்ட் கரெக்ட் சார், கரெக்ட். இப்போ ரிவர்ஸ் செல்லுல மட்டும் அந்த ப்ரொசீஜர். ஆமா சார், ரிவர்ஸ் செல்லுக்கும் ரிவர்ஸ் பைக்கும் சேம் கான்செப்ட். ஓ சேம் தான் அது. ஓகே. ஆமா சார், ஆமா சார். இன்னைக்கு நிஃப்டி ரேஞ்ச் எப்படி இருக்குங்க சார்? நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று வேலிட் பைக் கொடுத்துச்சு 15 மினிட்ஸில். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட் ஜோனுக்குள்ள தான் இன்னைக்கு மார்க்கெட். ஆக்சுவலாக நேற்று மார்க்கெட் அங்கே தான் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. மறுபடியும் இன்னைக்கு மார்க்கெட் அந்த ரெட் ஜோனுக்குள்ள வந்து உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர், தட் மீன்ஸ் செல்லிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகி இப்போ கிரீன் ஜோனுக்குள்ள வந்திருக்கு. பட் நம்ம 5 மினிட்ஸ்ல வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் செல் வந்து கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் இந்த ப்ரீவியஸா ஃபார்ம் ஆன பியர் ட்ராப் நம்மளுக்கு பிரேக் ஆனதுனால ஆப்போசிட் செல் கொடுத்துருக்கு. ஸோ சேல் சைடு நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கலாம். இந்த ஆப்போசிட் செல் எடுத்திருந்தோம் அப்படின்னா லோ பார்த்தீங்கன்னா 24162 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஸ்டில் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஒரு ஷார்ட் ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்கலாம். பட் அகெயின் பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆகுறதுனால கொஞ்சம் வந்து நம்ம காஷியஸாக இருக்கணும். பட் மொமெண்டம் என்ட்ரி நான் இதில் ஆன் பண்ணலை. சப்போஸ் நான் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, மொமெண்டம் என்ட்ரி சாரி எதுவுமே ஃபார்ம் ஆகலை ஆக்சுவலா. எஸ், மொமெண்டம் என்ட்ரி எதுவும் வரல. ஸோ இந்த கிரீன் ஜோனுக்குள்ள வர்றப்ப நம்ம பார்க்கலாம் ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதனால செல் எடுத்து இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஷியஸா இருக்கும். நீங்க இந்த ரிஜெக்ஷன் பார்த்தாவே தெரியும் பையர்ஸா செல்லர்ஸா யார் அதிகமா இருக்காங்க அப்படின்னு. மெயின் திங் ஆக்சுவலா மெயின் திங் என்னன்னா ப்ராஃபிட்டை தாண்டி உங்களுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனோட வியூல நீங்க இந்த சார்ட்டை வந்து பாக்குறீங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி இந்த சார்ட்டை பார்ப்பாங்களோ அந்த வியூ, அந்த ஆங்கிள், அந்த கண்ணோட்டத்துல நீங்க சார்ட்டை பாக்குறீங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க ப்ராஃபிட்டை தாண்டி உங்களுக்கு எமோஷன் ஸ்டெபிலிட்டி இங்க வந்துடும். ஓகேங்களா? அது வந்துருச்சுனாவே உங்களால ஈஸியா வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும் மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வர்றப்ப பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகும் நமக்கு தெரியும். ஓகே, நம்ம இப்போ டூல வச்சிருக்கிறதுனால நம்ம பார்க்கணும். பட் அதர் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, செல் ட்ரேட் எடுத்திருப்பாங்க, அவங்களோட ஸ்டாப் லாஸ் மேபி ஹிட் ஆயிருக்கலாம். ஸோ
ஸோ இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம கண்கூடா இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ரியல் டைம்ல கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க எப்படி சொல்றது, ஒரு ஸ்டேபிளா பண்ணுவீங்க, எமோஷன் இல்லாம பண்ணுவீங்க. சார் ஒரு டவுட் சார், இப்போ அந்த ரெட் ஜோன் கிரீன் ஜோன் இருக்குங்களா, அது ஆமா சார். செல்லர்ஸ் ரெண்டு பேரும் நிப்டில ஓஏல பார்க்கும்போது செல்லர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்களா சார்? 24,000 அது அந்த இது மென்ஷன் பண்ணுங்க. இல்ல 24,180லயும் 24,200. ஆமா, ஆக்சுவலா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தனி கான்செப்ட் சார், அதை இதுக்குள்ள வேணாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அது ஆக்சுவலா ஒரு ஒன் நாட் சார். ஆக்சுவலா மியூட் போட்டுக்கோங்க, நாய்ஸா இருக்கு, மியூட் போட்டுக்கோங்க. நான் இதுக்கு ஆன்சர் மட்டும் பண்றேன். ஓகே சார், மியூட் மட்டும் போட்டுக்கோங்க சார். சார் மியூட் போட்டுக்கோங்க கொஞ்சம். ஓகே. ஸோ ஆக்சுவலா இப்போ கேட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ், புட் ரைட்டர்ஸ், அது நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார் கால் ரைட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் புட் ரைட்டர்ஸ் அப்படின்னு வச்சிருப்போம். ஸோ இது கூட அடிஷனா கால் அன்வைண்டிங், ஷார்ட் கவரிங், ஸோ இது மாதிரி மல்டிபிள் கான்செப்ட் இருக்கு. ஸோ இப்போ கால் ரைட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும், தட் மீன்ஸ் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 கான்செப்ட் வரும். லாங் கால் அன்வைண்டிங், லாங் புட் அன்வைண்டிங், ஷார்ட் கவரிங், இது மாதிரி மல்டிபிள் கான்செப்ட்ஸ் இருக்கு. அது மாதிரி மொத்தம் 8 விதமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 8 விதமான கான்செப்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, எங்க அதிகமா இருக்காங்க, எங்க கம்மியா இருக்காங்கன்ட்டு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு மட்டும்தான் இன்ஸ்டிடியூஷன் உள்ள ஸ்டெப்பின் ஆவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு டேட்டா பாயிண்ட். ஓகேங்களா, அந்த டேட்டா வச்சு ப்ரைஸ் வால்யூம் நம்மளுக்கு எப்படி ஓப்பனா ஒரு டேட்டா வந்து நம்மளுக்கு கிடைக்குதோ அது மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஒன் ஆஃப் த ஒரு டேட்டா பாயிண்ட், ஒய்ஐயும் ஒரு ஒன் ஆஃப் த டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு வர்றது எல்லாமே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, எஃப்என்டோல சார்ந்து வர்றது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகிற கான்ட்ராக்ட்ஸ் தான் இது எல்லாமே. பட் சார்ட்டை பேஸ் பண்ணி தான், பட் இதை தாண்டி சார்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த சார்ட்டோட லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து லோட் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணியை இன்ஸ்டிடியூஷன் லோட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சார்ட்டை பேஸ் பண்ணி தான் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணியை ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லை ஒரு சப்போர்ட்டை வந்து வச்சு லோட் பண்ணுவாங்க. பட் இதை இவங்க லோட் பண்ற விஷயம் தான் நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்டா தெரியுது. ஓகேங்களா, இவங்க அமௌண்ட் லோட் பண்ற விஷயம் தான் நம்மளுக்கு கான்ட்ராக்டா இங்க ரெஃப்ளெக்ட் ஆகுது. அந்த கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் நம்ம இந்த டேட்டா வச்சு திருப்பி இந்த லெவல் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். பட் நம்ம ஆரம்ப நிலையே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஆரம்ப நிலைனா எங்க அவங்களோட எப்படி சொல்றது, அவங்களோட எப்படி சொல்ல அவங்களோட என்ட்ரி பாயிண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம ஆரம்ப நிலைய ப்ரெடிக்ட் பண்ணதுனால இங்க நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆர் எப்படி சொல்றது சேஞ்ச் இன் ஒய் இதெல்லாம் நம்ம பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா இது நீங்க பாக்குற பட்சத்துல நீங்க எடுக்க போற ட்ரேட் வந்து உங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் பேர்டன் தான் தரும். தட் மீன்ஸ் உங்களுக்கு எப்படி சொல்றது அடிஷ்னல் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து கூட கூட நீங்க ட்ரேடை வந்து கிளாரிட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடும். ஓகேங்களா சார் இது? ஓகே சார், அதான் சார், அதே டவுட் தான். ரெட் ஜோன் கிரீன் ஜோன் இதா இருக்குல்ல, ஃபார்ம் ஆயிருக்கீங்களா, அதை வச்சு இதா இருக்கான்னு கேட்டேன். இல்ல சார், அதை வச்சு ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், டிராப் ஒரு 5 மினிட்ஸ்ல பார்க்கலாமா எப்படி சார்? 5 மினிட்ஸ்ல பார்க்கலாம் சார். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ். டிராப் வந்து 5 மினிட்ஸ்ல ட்ரேட் எடுக்கலாம் இல்லீங்களா? எடுக்கலாம் சார். இந்த சினாரியோ எல்லாம் வந்து 6 சினாரியோ கொடுத்துருக்கீங்களா, அது ஒன்லி ஃபார் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் தான் மொமெண்டம் தான் இல்லீங்களா அது? ஆமா சார், ஒன்லி ஃபார் 15 மினிட்ஸ் அந்த 12 சினாரியோஸ். 5 மினிட்ஸ்லாம் செட் ஆகாது கிடையாது. ஆமா சார், 5 இல்ல சார். அந்த 15 அந்த சினாரியோ பார்க்கிறது வந்து நம்ம மொமெண்டம் பார்க்கணுங்களா இல்ல டிராப்புக்கும் பார்க்கலாங்களா? இல்ல மொமெண்டமுக்கு தான். மொமெண்டம் மட்டும் தான் சினாரியோ இல்லைங்களா? ஆமா சார்.
ஓகே ஓகே. இது வந்து ட்ராப்னா வேலிட் பை வேலிட் செல் தான் இல்லைங்களா ட்ராப்? ஆமா, வேலிட் பை வேலிட் செல், அப்புறம் இந்த ஆப்போசிட் பை ஆப்போசிட் செல், ரெண்டு ஓகே கான்செப்ட். ஓகே சார், தேங்க்யூ சார். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க, இல்ல பண்ணிச்சு. இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க மல்டிபிள் ஸ்டாக்ஸ்ல. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா மட்டும் ரியல் மணி வச்சு பண்ணுங்க, அதுவும் 1 லாட் வச்சு பண்ணுங்க. ஸோ கான்செப்ட் உங்களுக்கு செட் ஆகிற வரைக்கும் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நான் அந்த ஸ்டாக் மார்க் வெப்சைட்டோட லிங்க் வந்து நம்ம குரூப்ல நான் போட்டிருக்கேன். அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டும் அதுல இருக்கு. ஸோ அதை வச்சு செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. சார் ஈவினிங் ஏதாவது கிளாஸ் இருக்குங்களா சார்? இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு? நாளைக்கு ஈவினிங் வேணா நான் ஷெட்யூல் பண்றேன் சார். நாளைக்கு சரி சார், ஓகே தேங்க்யூ. இன்னைக்கு எதுவும் கிடையாது இல்லைங்க சார்? இன்னைக்கு எதுவும் இல்லை சார். ஓகே தேங்க்யூ சார். செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா குரூப்ல கேளுங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா கைண்ட்லி உங்க ஃபீட்பேக் மட்டும் குரூப்ல ஷேர் பண்ணுங்க இந்த செஷன் முடிஞ்சதும். அது மற்ற கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய அமௌண்ட் வந்து அக்கௌண்ட் ஹேண்ட்லிங், ட்ரெண்ட் ஃபாலோயிங் மெத்தட்ஸ், நிறைய இண்டிகேட்டர்ஸ் கொடுத்து லாஸ் பண்றாங்க. ஸோ இந்த கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்கு யூனிக்கா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. ஸோ தே வில் அண்டர்ஸ்டாண்ட். சொல்லுங்க சார். Sir, already I joined. I like your option trading app. Okay. I want to recharge, but how to? I don't know. But in the app, the stocks are not showing, sir. I don't know how. What is the problem? No, sir. Actually, you are using old version. I think I will share the updated version. So actually, that issue resolved with other clients also. I will share the updated version. Okay, now share, sir. And I want to recharge, sir. Okay, sir. Sure. சார் கிளாஸ் முடியும் போது ஒரு இம்பார்ட்டன்டான இது டைம் சேவிங் ஷேர் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க சார். ஆமா சார். ஆக்சுவலா இப்போ நான் ஷோ பண்றேன்ல சார்ட் ஆக்சுவலா. ஓகே. ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பை ரிவர்ஸ் செல் எதுவுமே உங்களுக்கு காட்டாது. ஸோ இந்த பேக் எண்ட் அதுவே ட்ராக் பண்ணி நீங்க எடுக்கலாமா இல்ல வேலிட் செல் எடுத்திருந்தீங்கன்னா அப்படியே அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்றத இண்டிகேஷன்ல காட்டும். சரி, இந்த அப்டேட் வெர்ஷன் தான் இப்போ ஷேர் பண்றீங்கல்ல சார்? ஆமா சார். இது ஒரு 1 வீக் டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. ஒரு 1 வீக் ஆகும் ஷேர் பண்ண. சரி, ஸோ முடிச்சதும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே சார். ஹலோ. சொல்லுங்க சார். ரிவர்ஸ் செல் வந்த பிறகு உடனே எடுக்கலாமா இல்ல வெயிட் பண்ணுமா சார்? சார் ரிவர்சல் வந்துச்சுன்னா நீங்க அந்த ரேஞ்சோட கன்சிடரேஷன் பாருங்க, பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கேண்டல்ல என்ட்ரி எடுக்கணும். ஓகே சார், தேங்க்யூ. பட் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நான் மெயினா என்ன சொல்றேன்னா இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு பேக் டெஸ்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல பண்ணுங்க. ஒரே இப்போ வேலிட் செல் வந்துச்சுன்னு மல்டிபிள் லாட்ஸ் நீங்க இறக்கிடாதீங்க. ஒரு லாட் வச்சே பண்ணுங்க, அதுவே நல்ல ரிசல்ட் தரும். அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா கேபிட்டல் தான் மெயின் ப்ரொடக்ஷன். இமோஷன், டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் தாண்டி கேபிட்டலை ப்ரொடக்ட் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஸோ அந்த விஷயத்துக்காக நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருந்தது தெளிவாக ஃபாலோ பண்ணுங்க.